குமுதம் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கக்கூடிய நபர் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசியல் பிரமுகர். காமராஜரோடு நெருங்கி பழகிய நெல்லை ஜெபமணி என்பவருடைய மகன். நெல்லை ஜெபமணி, பெரியவர் நெல்லை ஜெபமணி அவர்கள் காமராஜரோடு இணைந்து அரசியல் நடத்தியவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், எமர்ஜென்சி காலகட்டத்தில் சிறைச்சாலையை அந்த கொடுமைகளை அனுபவித்தவர், காங்கிரசுடைய தியாகி. அப்படிப்பட்டவருடைய மகன் மோகன்ராஜ். எல்லாவற்றையும் விட இவரை இன்று இந்த நேர்காணலுக்கு அழைப்பதற்கான முக்கிய காரணம், ராஜீவ் கொலை வழக்கில் ஒரு முக்கிய சிபிஐ ஆய்வாளராக, சிபிஐ இன்ஸ்பெக்டராக அந்த குழுவோடு இணைந்து செயல்பட்டவர். பிறகு விசாரணையினுடைய போக்கு சரியல்ல என்ற அந்த குமுறலை வெளிப்படுத்திவிட்டு சர்ச்சைகளுக்குள்ளானவர். அதனாலேயே பல சிக்கல்களை சந்தித்தவர். இன்று இருக்கக்கூடிய நிலைமை, அதாவது பேரறிவாளன் முருகன், சாந்தன் இவர்கள் தூக்கு கயிற்றிலிருந்து மீட்பதற்கான இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு 19-20 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த அந்த வழக்கு விசாரணை, ராஜீவ்காந்தி கொலை வழக்கு விசாரணை எப்படி இருந்தது என்பதை உலக மக்களுக்கு அறிய தர வேண்டும் என்பதற்காக வேண்டி திரு மோகன்ராஜ், முன்னாள் சிபிஐனுடைய அந்த அதிகாரியை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். அது ஜெபமணி ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கிறீங்க. அதை விட இன்னும் ஒரு சிறப்பு, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிபிஐ அதிகாரியாக, இன்ஸ்பெக்டராக இருந்தீங்க. இன்றைக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தேறிய அந்த சம்பவங்களை பற்றி, இந்த விசாரணையினுடைய போக்கு எப்படி இருந்தது என்ன என்பதை இந்த மக்களுக்கு இப்பொழுது அறிய தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அதை பார்க்கிறோம். அந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை நீங்க முரண்பட்டு அந்த சிபிஐ விசாரணை குழுக்களுக்குள்ளாகவே நிறைய சலசலப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கறதெல்லாம் நாங்க பிறகு வந்தப்ப அறிஞ்சுக்கிட்டோம். அந்த காலகட்டத்தில் நாங்க மாணவர்களாக இருந்தோம். உங்களுடைய அந்த ஒரு அந்த சிபிஐக்கே உண்டான அந்த போக்கு இல்லாம ஒரு சராசரி உள்ள குமுறலை வெளிப்படுத்தக்கூடிய, சுருக்கமா சொல்ல போனா அந்த காக்கி உடையில் இருக்கக்கூடிய ஒரு புரட்சியாளனாகத்தான் நீங்க இருந்திருக்கீங்க. நிச்சயமாக. அந்த வகையில அந்த சிபிஐ தலைமை கார்த்திகேயன் அப்படின்ற அந்த அதிகாரியை பத்தி உங்களுடைய பார்வை அன்று என்னவாக இருந்தது? அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சது அந்த கேஸ. கார்த்திகேயன் அடிப்படையில் ஒரு போலீஸ் அதிகாரியே கிடையாதவர். அவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த காவல்துறை வாழ்க்கையை அனுபவித்தவர், அனுபவிப்பதற்காகவே பிறந்தவர் என்றே கூட சொல்லலாம். ஏனென்றால் ஒரு காவல்துறை அதிகாரி என்பவர் சட்டம் ஒழுங்கு பிரிவில் வேலை செய்வார், அல்லது குற்றப்பிரவான பிரிவில் வேலை செய்வார், அல்லது உளவுத்துறை பிரிவில் வேலை செய்வார். அப்படி வேலை செய்து அதுக்குரிய அந்த காவல்துறைக்குரிய உடுப்பு மிடுக்கினை காட்டத்தான் பிரியப்படுவார்கள். அந்த மீசையை வச்சுக்கிட்டு மிடுக்கா இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா இவரு மார்கரெட் ஆல்வாங்கிற ஒரு காங்கிரஸ்காரமா இருக்கிறாங்க கர்நாடகால, அவருக்கு இவருக்கு ரொம்ப நெருக்கமான தொடர்புங்கிறத நாங்க அந்த வழக்கு முடியும் போது கண்டுபிடிச்சோம். ஏன்னா வழக்கை வெற்றிகரமா முடிச்சுட்டு அவரா சொல்லிக்கிட்டாரு. சொல்லிக்கிட்டு திடீர்னு பார்த்தா ஒரு படா கானான்னு ஒண்ணு சொல்லுவாங்க, விருந்து. அதான் அங்க முக்காவாசி சிஆர்பிஎஃப் காரங்க இருக்கிறதுனால படா கானான்னு சொல்றாங்க. பொண்ணா சிறப்பு விருந்தினரா இந்த அம்மாவை அழைக்கிறாங்க. அவங்க இவர் என்ன பண்றாங்க, இவரு போய் அந்த அம்மாவுக்கு இவர் விருந்து கொடுக்கறாரு. பட் நான் அந்த வழக்குல ஏற்கனவே இருந்த கொந்தளிப்புனால அந்த விருந்துல நான் கலந்துக்கல. இல்ல, இந்த அதிகாரி சிபிஐலே இருந்தவரா, அதுக்கு முன்பு ரஷ்யாவில் இருந்ததாகவும் வேற ஒரு பணியில் இருந்ததாகவும் மற்ற இடத்துல இருந்ததாகவும், ஒரு எம்பசியில ஒரு 4 வருஷம் இருந்திருக்காரு. ஒரு இந்தியன் எம்பசி மாஸ்கோல 4 வருஷம் இருந்திருக்காரு. அப்புறம் ஆஸ்திரேலியால ஒரு 3 வருஷம் இது விவசாயத்துறை சம்பந்தப்பட்டமான, அதாவது காவல்துறைக்கு சம்பந்தம். இதெல்லாம் இன்ஃபுளுன்ஸ் இல்லாம நடக்காது. யாரோ ஒருத்தர் ஆளுங்கட்சிக்கு வேண்டியவரா இருக்கிறவர் சொன்னா தான் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் போக முடியும். இவர் அப்படிப்பட்ட ஒரு ஆளு கார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது அமோத் காந்த்ங்கிற ஒரு ஆளை போட்டாங்க. அந்த டிஐஜி இருந்தார் அமோத் காந்த்ங்கிறவர். அவர் 1974 இந்திரா காந்தி இறந்த புறமா சீக்கியர்கள் கொல்லப்படும் போது நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒரு காவல்துறை அதிகாரி, டிசிஆர் இருந்தார். அவரும் இந்திரா காங்கிரசுக்கு நெருக்கமானவர். அவர் தான் பாலிசி டிசிஷன் எடுக்கிறவர் இந்த வழக்குல. ராஜீவ்காந்தி கொலை வழக்குல அவர் தான் நாங்க என்ன டிராக்கிங் டீமோ இன்டராக்ஷன் டீமோ எந்த டீம் என்ன கொண்டு கொடுத்தாலும் அவரு டைல்யூட் பண்ணுவார். அதை அவர் விசாரிச்சுட்டு அவருடைய மீறி மேல போகாது. அமோத் காந்த் அப்படிப்பட்ட ஆளு. இவர் அமோத் காந்த் வழக்கெல்லாம் முடிஞ்சு 2009 ரிட்டையர் ஆயிடுறாரு. அவரு ரிட்டையர் ஆன உடனே அவருக்கு டெல்லி அசம்பிளி தேர்தலில் எம்எல்ஏ சீட் கொடுக்கறாங்க இந்திரா காங்கிரஸ்காரங்க.
அப்போ நீங்க இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த அமோத் கான் அந்த வழக்கு கண்டிப்பாக கெடுக்கப்பட்டிருக்கிறது. முழுமையாக இந்த வழக்கு விசாரணை நடக்கப்படவில்லை என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது நீங்க சற்று நேரத்தில் இதை தெரிந்து கொள்வீர்கள். இப்ப நீங்க வந்துட்டு இந்த மார்கரெட் ஆல்வா கார்த்திகேயனுக்குள்ளாக அரசியல் ரீதியான ஒரு நட்புறவு இருந்தது. அந்த அடிப்படையில தான் அவர் வந்திருக்கிறார் அப்படின்ட்டு சொல்றீங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. அதாவது டாக்டர் சுப்பிரமணிய சாமி வந்துட்டு ஒரு புத்தகம் போட்டிருந்தாரு. இந்த கொலை அவரே போட்டு அவரே வாங்கிக்கிட்டாரு. அது இல்ல, அது வெளியே கொண்டுட்டு வரல, அது ரகசியமாகவே வச்சிட்டு இருக்கிறாரு. அதுல ஒரு புத்தகம் எப்படியோ எனக்கு கிடைச்சு நான் படிச்சேன்னு வச்சுக்கோங்க. அந்த புத்தகத்துல வந்துட்டு இந்த கொலைக்கு காரணமே வந்துட்டு சோனியா காந்தி தான் அப்படின்னு சொல்றாரு. குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு இருந்தாலும் கூட அதற்கு பின்னணியில் இருந்தவர்கள், காரணமாக இருந்தவர்கள் சொல்லிட்டு சோனியா காந்தி, பவுலவ் மைனா, இந்த மார்கரெட் ஆல்வா, அர்ஜுன் சிங் இவங்க பேரெல்லாம் சொல்லி இவங்கெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள், விசாரிக்கப்படாமலேயே இந்த வழக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. அப்ப நீங்க சொல்ற அந்த மார்கரெட் ஆல்வா கார்த்திகேயன் இப்ப ஒரு லிங்க் தொடர்பு இருக்கிறதா தெரிய வருது. 100% நீங்க அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது எடுத்த போட்டோ பாத்தீங்கன்னா அதுல ஆல்வா இருப்பாங்க, மார்கரெட் ஆல்வா இருக்கிறாங்க. சம்பந்தமே இல்லாம சிபிஐ ஆபீஸ்க்கு அவர் கூப்பிட்டு விருந்து கொடுத்தாங்க. அதனால ஒருவேளை அந்த துறை மந்திரியா இருந்திருக்கலாம், கூப்பிட்டு விருந்து கொடுத்தாங்க. அடுத்தாப்புல இந்த வழக்கு முழுமையாக நல்ல ஒரு இன்டென்சிட்டியோட செயல்படணுங்கிறது சிபிஐக்கு இருந்ததா எனக்கு தெரியல. ஏன்னா அரசியல் தொடர்பு மார்கரெட் ஆல்வா அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சுப்பிரமணிய சாமி சுட்டி காட்டின மாதிரி ஏதோ ஒரு நெட்வொர்க்ல தான் அந்த வழிகாட்டுதல் பேர்ல தான் இது நடந்துகிட்டு இருக்கு. வராங்க. உலகமே கொந்தளிச்சு போயிருக்கு, அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த கொலையை பார்த்துட்டு. அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு தொலைபேசி 100 இப்ப அவசர போலீஸுக்கு இருக்க மாதிரி மல்லிகைக்கு 107 ஒண்ணு கொடுத்தாங்க. அந்த 107 போன் அட்டன் பண்றவர் தெலுங்கு பேசுறவர். தமிழ்நாட்டில் வழக்கு நடந்திருக்கு. முக்காவாசி தகவல்கள் தமிழ்ல தான் வருது. தமிழ்நாட்டில் இருக்கவன் தமிழ்ல தான் பேச போறான். ஒரு ஐபி காரர், இன்டெலிஜென்ஸ் பியூரோக்காரர் தான் அந்த தொலைபேசி அட்டன் பண்றதுக்கு போடுறாங்க. எங்களை பார்த்தோன்னா பாகுன்னு ஆரம்பார் அவரு. தகவல் கொடுக்கறவன் எப்படி, அது ஆரம்ப கோளாறு. இந்த ஒரு தமிழ்நாட்டில் நடந்திருக்க வழக்குக்கு டெலிபோன் எப்படி ஒரு எமர்ஜென்சி பெறக்கூடிய அந்த அதிகாரி, ஏன்னா ஐபியில இருந்து அவரை போட்டு அவங்க தகவல் கொடுக்கறவனை குழப்பி இருக்கிற தகவல்கள்லாம் வடிகட்டதுக்காகவே டெலிபரேட்டா பண்ணப்பட்ட ஒரு செயல். அது முதல்ல ஒரு கோளாறு. அதற்கப்புறம் அந்த சம்பவ இடத்துல இருந்து போட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறாங்க, ஒரு கேமரா எடுக்கிறாங்க. கேமராவை டெவலப் பண்றதுக்கு சந்திரசேகர்கிட்ட அனுப்புறாங்க. டிஎன்எஃப்எஸ் தமிழ்நாடு ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்புறாங்க. முன்ன குறிப்பாக ஒன்னு அண்டர்லைன், இந்த வழக்குல எது நடந்தாலும் எல்லாமே தடால தான் நடக்குதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். தடா ஒரு காட்டு மிராண்டித்தனமான சட்டம். ஒரு போலீஸ் அதிகாரி யாரை வேணாலும் பிடிக்கலாம், சந்தேகத்தின் பேரு 2 மாசம் 3 மாசம் வச்சு விசாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அபரிமிதமான சக்தி உண்டு அந்த சட்டத்துக்கு. அந்த சூழ்நிலையில அந்த சந்திரசேகர் என்ன பண்றாரு, போலீஸ் கொடுக்குது, சிபிஐ கொடுக்குது அவர்கிட்ட போட்டோவை டெவலப் பண்றதுக்கு. மறுநாள் ஹிந்து பத்திரிகையில வருது. உண்மையிலேயே இந்த வழக்கை ஒரு வேகத்தோடு முன்னெடுத்து செல்ல வேண்டியிருக்கும். என்னால் அன்னைக்கே சந்திரசேகர் கைது பண்ணியிருக்கணும். அரசு ஆவணத்தை எப்படி நீ வெளியிட்ட, ஏன்னா தடா சட்டம் மிகப்பெரிய ஒரு தலைவருடைய கொலை குற்றச்சட்டம். சந்திரசேகரை விட்டுட்டாங்க, பிடிக்கல. அப்பவே அதிர்ச்சி அங்க இருந்தவங்களுக்கு. ஏன்னா நான் ஜூலை 10 தான் போய் ஜாயின் பண்ணேன். மே 24 சிபிஐ ஆரம்பிச்சாங்க, நான் ஜூலை 10 தான் போய் ஜாயின் பண்ணேன். அந்த புகைப்படங்கள் எல்லாம் சந்திரசேகர் வர்றதுக்கு முன்பாகவே அந்த சம்பவ இடத்துல புலனாய்வுத்துறை அதிகாரியாக இருந்த இங்க மாநில அதிகாரிகள் மூலமாக அந்த புகைப்படங்கள் ஆங்கில நாடகர்கள் கொடுக்கப்பட்டதாகவும் செய்தி வந்தது. அப்ப இல்ல, அவரு சந்திரசேகர் புக்ல நான் தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு. நான் தான் கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, சிபிஐ இல்லைன்னா மங்களம் பாடிடுவாங்க, எனக்கு அவங்க மேல நம்பிக்கை கிடையாது. சரி, அந்த வார்த்தையை நீங்க சரின்னு எடுத்துக்கிறீங்களா? மங்களம் பாடிடுவாங்க, அது உண்மை. இப்ப அவர் புக் படிக்கும்போது அது அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இது ஏதோ மறைக்கிறாங்க தெரிஞ்சது. இப்ப அவர் படிச்ச உடனே ரைட்டு, நல்லதுதான் போல இவர் விட்டது, அவர் நான் கரெக்ட் தான், இல்லைன்னா இது கூட கண்டுக்கு பிடிக்காம விட்டுருப்பாங்க, தேடுறான் சொல்லி இந்த கேஸை விட்டுருந்துருக்கலாம். அதனால முதல் கேஷுவாலிட்டி அவரை பிடிச்சிருக்கணும். சரி, அவரை பிடிக்கவில்லை. அப்புறம் முத்துராஜா, பேபி சுப்பிரமணியன் 2 பேர், அவங்க தான் இந்த கொலைக்கு வரதுக்கு முன்னாடி இங்க உள்ள ஸ்டேட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிரபாகரனை பிடிக்க முடியல, அவர் ஓடி போன குற்றவாளியா சார்ஜ் ஷீட் போட்டாங்க. ஏன் பேபி சுப்பிரமணியத்தையும் முத்துராஜாவும் போடலங்கிறது அடுத்த கேள்வி. அவங்கள விட்டுட்டாங்க. அதே மாதிரி தகவல்கள் வரும்போது வடிகட்டுவாங்க. எந்த தகவல் வந்தாலும் உடனே அதுக்குரிய முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. கொடுங்கையூர்ல இருந்து ஒரு அம்மா ஆங்கிலோ இந்தியன் லேடி வருது, பக்கத்து வீட்டுல சிவராசனை பாக்குறாவா, இங்க பார்த்தா மாதிரி இருக்கேன்னு சொல்லி போன் பண்ணிட்டு வர ஆபீஸுக்கு சொல்றா, கரெக்டா டீட்டெயிலாம் சொல்றா. இவர் ஒரு அதிகாரி விசாரிக்கிறார், ரமணிங்கிற அதிகாரி விசாரிக்கிறாரு. இந்த அம்மா கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டும் போல இருக்கு, அப்பா 3 ரூபா பஸ்ஸுக்கு காசு கொடுத்து திருப்பி அமைச்சிருங்கன்னு அனுப்பிட்டாரு அவரை. 3 நாள் கழிச்சு சிபிஐ அங்கே போய் நிக்குது. அதுக்குள்ள அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த அம்மா காரி துப்பி இருக்கு. இவ்வளவு லட்சணமா தான் வேலை பார்த்தாங்க அவங்க. ஆனா அடிப்படையில் ஆரம்பத்தில் கார்த்திகேயனை போட்டதா இருந்தாலும் சரி, அமோத் காந்த போட்டதா இருந்தாலும் சரி, தொடக்கமே ஏதோ ஒரு திட்டமிட்டு இதை ஒன்னிலமா முடிக்கிறதுக்காக
அதான் அது வந்து ஆமா, இந்த வழக்கை வந்து பெரிய லெவல்ல விசாரிச்சிடக்கூடாது. கொலை செய்தவர்கள், அதுக்கு அப்பப்போ உடந்தையா இருந்த சிலர், அவர்களை வெளி உலகத்துக்கு இந்த கேஸை கண்டுபிடிச்சிட்டான், சிபிஐ கண்டுபிடிச்சின்னு பெருமை பேசிக்கிறதுக்காக திட்டம் போட்டு அதில் ரொம்ப சிறந்தவர்கள் சிபிஐக்காரர்கள், சிபிஐயில் இருப்பவர்கள் மிக சிறந்தவர்கள். அப்படித்தான் அது ஆரம்பத்தில் நடந்தது. இப்ப நீங்க சிபிஐல அந்த விசாரணை அதிகாரி இருந்தப்போ ஒரு மிடுக்கான ஒரு சிபிஐ அதிகாரியா இருந்தீங்க. நிச்சயமாக இருந்தீங்க. உங்களுடைய அந்த விசாரணையில முதல் எதிர்ப்புன்றது எந்த இடத்துல வந்து தோணுது? எதுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? ஏன் அந்த சூழல் ஏற்படுது? சந்திரசேகரை விட்டது. அப்புறம் ஒரு தீக்காக்காரர் ஒரு ஆன்டிசிபேட் பெயில் போடுறாரு. உடனே சிபிஐ பயப்படுது அவரை பார்த்து. ஏன் சிபிஐ பயப்படுது? தடா சட்டம், பெயில் போட்டா பெயில் அப்செக்ட் பண்ணிட்டு அவர் கைது பண்ணியிருக்கலாம். கைது பண்ணல அவங்க. அதுக்கப்புறமா ஒருத்தரை பிடிச்சு கொண்டு வரோம். நாங்க பிடிச்சு அரெஸ்ட் பண்றோம் நினைச்சுக்கிட்டோம். அரெஸ்ட் பண்ணி தான் கொண்டு வரோம். அவரை தப்பு போக விட்டுட்டாங்க திருப்பி. அப்போ நான் வந்து அப்பவே பத்திரிகையாளர் வந்து நல்லா தெரிஞ்சவர் எனக்கு. எங்க அப்பா ஒரு நெருங்க நண்பர். அவரை போய் ஜனதா கட்சியில இருந்தவங்க ஆமா, அவர்கிட்ட போய் நான் வந்து எங்க அப்பாட்ட சொல்றேன். போய் சொல்லிட்டு கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி விஷயம், இங்க வழக்கு ஒன்னும் முறையா நடக்கிற மாதிரி தெரியல, எல்லாமே ஒரு பூடகமா வருது, அதனால இது என்னங்கிறது. அப்போ அந்த சூழ்நிலைக்குள்ள என்னென்னலாம் தவறு பண்ணாங்க அப்படின்னா வைகோபாலசாமி விசாரணை கூப்பிட்டு இருந்தாங்க. விசாரணைக்கு அவர் வராரு, ஒரு பர்டிகுலர் டே வராரு. 4 நாளைக்கு முன்னாடியே என்ன எங்க அதிகாரிங்க கூப்பிட்டு, நீங்க சேலத்தில் உங்களுக்கு வேலை இருக்கு, சேலத்துக்கு போங்க, அப்புறம் பெங்களூருக்கு போங்க, அங்க ஒரு வேலை இருக்கு அப்படின்னு 2 ஃபைல் என்கிட்ட கொடுக்குறாங்க. ஒரு நாள் என்ன அப்படி சொன்னது கிடையாது. ஏங்க என்ன ஏன் அனுப்புறீங்க போறீங்கன்னா, ஒரு அதிகாரி என்கிட்ட சொல்லிட்டாரு, ஒன்னும் இல்லைங்க, வைகோபாலசாமி வரப்போறாரு விசாரணைக்கு, வந்தாருன்னா நீங்க ஏதாவது சொல்லிடுவீங்கிறதுனால உங்களை வந்து வெளியே அனுப்ப பாக்குறாங்க, சந்தேகப்படுறாங்க, என்ன வந்து நான் போய் தகராறு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் உடனே போக முடியாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் வந்தாங்க, அவரை விசாரிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆறாமுதன்கிற ஒரு நண்பர் இருக்காரு எனக்கு, என் கூட பிரசிடென்சி காலேஜில் ஒன்னா படிச்சவர். அவர் கற்பனை பண்ணார்கிட்ட மாச சம்பளத்தில் வேலைக்கு இருக்கவர். இப்ப நான் நினைச்சுக்கிட்டேன் காங்கிரஸ்காரங்களாம், இந்திரா காங்கிரஸ்காரங்களாம் இந்த கொலையினால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்குங்கிற துடிப்போடு இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நான் ஆறாமதுகிட்ட இந்த மாதிரிடா இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் அவங்ககிட்ட புலம்புறான். மூப்பனார் அலுவலகமும் எங்க வீட்டு பக்கத்துல தான் இருந்தது. அவர் அடிக்கடி பார்க்க இந்த ஆள் வரும் ஆறாமதன் சொன்ன உடனே அப்படியாமா அப்படி அவன் வந்து ரியலா ஷாக் ஆயிட்டான். போய் அவர்கிட்ட சொல்லியிருக்கான். அவர் அப்படியே சாஞ்சிட்டு வெத்தலை பாக்கு போட்டு கொதப்பிக்கிட்டு அப்படிதான் நடக்குதாமா அப்படின்னு சிரிச்சிருக்காரு. ராஜீவ்காந்தி கொலையில பதவி அனுபவிச்சுட்டு இருக்கான், சிரிச்சிருக்கான். அவன் அப்படியே இடிஞ்சு வந்து இன்னும் உயிரோட இருக்காரு. அந்த ஆறாமதன் நீ எங்க கேட்டாலும் சொல்லுவாரு. நான் சொன்னது, அவர் போய் மூப்பனார்கிட்ட சொன்னது, மூப்பனார் சிரிச்சுக்கிட்டு. அந்த வழக்கை பத்தி யாருமே சீரியஸா எடுத்துக்கல, காங்கிரஸ்காரங்க யாரும் எடுத்துக்கல. இப்ப இந்த விஷயத்துல வந்துட்டு ஒண்ணு நீங்க பாக்கணும், ஏதாவது முன்னாள் பிரதமர் சொல்றப்ப பிரதமர் இந்திரா காந்தி சுட்டுக் கொண்டப்ப அந்த வழக்கு விசாரணை வெளிப்படைத்தன்மையாகத்தான் நடந்தது. தடா சட்டத்தின் கீழே பொடா சட்டத்தின் கீழே அந்த விசாரணையை கொண்டுட்டு வரல, ரகசியமாக கொண்டுட்டு வரல, விசாரணை வெளியே தெரிஞ்சிடக்கூடாது போக்குல கொண்டுட்டு வரல. தேசப்பிதா தந்தைன்னு சொல்லிக்கிற மகாத்மா காந்தியை சுட்டுக் கொண்ட வழக்கிலையும் இந்த மாதிரியான ஒரு இருட்டு அறைக்குள்ளாராக விசாரணை அப்படின்ற அந்த போக்கு, அதாவது விசாரணைன்றது உள்ளதான் நடக்கும், இதை பத்தி மீடியாவுக்கு தெரியக்கூடாது, யாரும் உள்ள வரக்கூடாது, யாரும் மூக்கு நுழையக்கூடாது அப்படின்னு எதுவும் நடத்தல, வெளிப்படைத்தன்மையாக தான் நடத்துனது. ஆனா ராஜீவ்காந்தி கொலை வழக்கு மட்டும் ஏன் அப்படியான ஒரு போக்குல வந்து விசாரிச்சது அப்படின்ற போக்கு உங்களுக்கு எங்கேயாவது மனசுல பட்டதா? அது சரியாக நீங்க உணர்ந்தீங்களா, சரின்னு நினைக்கிறீங்களா? தவறுதான், அது நிச்சயமா தவறுதான். ஏன்னா அந்த சம்பவ இடத்துல இருந்து மரகதன் சந்திரசேகரை ஹாஸ்பிட்டல் அப்போலோ கொண்டு சேர்க்கிறாங்க. சேர்த்தது ஒரு அந்த லோக்கல் இந்திரா காங்கிரஸ்கார ஒருத்தர் கொண்டு, அவர் கார்ல கொண்டு அந்த அம்மா மயங்கி விழுந்துருது ஸ்டேக்கேஸ் பக்கத்துல, போய் அவரை கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறாங்க. சேர்த்தா நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ல இருக்கு. இதே சமயத்துல அந்த பிளாஸ்ட் போது 4 பேருக்கு காயம் ஏற்படுது. அதுல டேரில் பீட்டர்ங்கிற ஒருத்தர் செத்து போயிடுறாரு, பிளாஸ்ட் ஆன இடத்துல செத்து போயிடுறாரு. இந்த டேரில் பீட்டர் யாருன்னா லலித் சந்திரசேகரன், மரகத சந்திரசேகரோட பையன், அவருடைய நெருங்கிய நண்பர். அவர் அங்க இறந்து போனோன்னா அவரை காஞ்சிபுரம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறாங்க அவர் பாடியை. இந்த 3 பேரும் வந்து ராத்திரி கீழ்பாக் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிடுறாங்க. லலித்தும் அவருடைய இன்னும் 2 நண்பர்களும் அட்மிட் ஆகிட்டு மறுநாள் காலையில் தினத்தந்தியில ஒரு செய்தி வருது, 2 பேர் அடிபட்டு காயமடைந்தவர்கள் ஓடி போயிட்டாங்க, அவர் தான் குற்றவாளிகளான ஒரு பெரிய கேள்விக்குறியெல்லாம் போட்டு ஒரு செய்தி வந்தது. இவர் என்ன பண்ணிருக்காரு, லலித் சந்திரசேகர் இந்த ஹாஸ்பிட்டலோட அட்மாஸ்பியர் பிடிக்காம ராத்திரியே சொல்லாம கொள்ளாம போய் அப்போலோ அட்மிட் ஆயிட்டாரு. விசாரணை போது என்ன சொல்றாரு, எங்க அம்மா அடிபட்டு கீழே விழுந்துட்டாங்க, நான் எங்க அம்மாவை கொண்டு அப்போலோ ஆஸ்பத்திரியில சேர்த்தேன். உண்மையிலே சேர்த்தது வேற ஒரு ஆளு அவரோட கார்ல கொண்டு சேர்த்திருக்காரு. இவர் தேவையில்லாம போய் சொல்றாரு. ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது நான் இந்த டிஸ்கிரிபன்ஸை கண்டுபிடிச்சேன். என்னங்க இந்த ஆளு ஒரு வேற யாரோ கொண்டு சேர்த்ததா சொல்லி அட்மிஷன் ரிஜிஸ்டர்லாம் அப்படிதான் போட்டுக்கு, இவர் நான் கொண்டு சேர்த்துன்னு போய் சொல்றாரு, இவரை உடனடியாக விசாரிக்கணும் நீங்க அப்படிங்கிறேன். விசாரிக்கலாம் அப்படின்னா அவ்வளவுதான், விசாரிக்கவே இல்லை அவன்.
அது பிறகு உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்பெக்டர் சிபிஐனுடைய இன்ஸ்பெக்டராக இருந்துட்டு டிஎஸ்பியாக பதவி உயர்வு வந்த போது சம்பந்தமான ஒரு விசாரணை வந்து குறிப்பா அந்த அதிகாரி மேல் பதவிக்கு போறப்ப ஒரு இன்டர்வியூ நடத்துவாங்க. அந்த மாதிரி நடத்துறப்ப உங்ககிட்ட ஒரு கருத்து கேட்டது, எதிர்ப்பு தெரிவிச்ச அந்த சம்பவம் நடந்தது. அது என்ன மாதிரியான எதுக்கு அந்த சம்பவம் எல்லாம் கண்டிப்பா பதிவு பண்ணிருப்பாங்க. டெல்லியில ஒரு இன்டர்வியூ நடந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல டிஎஸ்பி ப்ரொமோஷனுக்காக உங்களுக்கு ஒரு 5 பேர் அந்த சிறப்பு புலனாய்வு பிரிவில் இருந்த 5 பேரை நாங்க டெல்லிக்கு போனோம். போன உடனே ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் ப்ரொமோஷன் கொடுத்திருப்பாங்க. ஆனா அந்த குழுவின் தலைவர் வந்து ரிட்டையர்ட் டிஜிபி, ஜம்மு காஷ்மீர் டிஜிபி அவர் வந்து விசாரிக்கிறார். அவர் தான் இன்டர்வியூ பண்றாரு. உங்களை 5 பேரையும் 5 பேர் இல்ல, தனித்தனியா ஒரு ஆளா தான் உள்ள கூப்பிட்டாங்க. என்ன ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே விவரம் இல்லாம என்ன ஃபர்ஸ்ட் கூப்பிட்டுட்டாங்க. கூப்பிட்டுட்டு அவரு வாங்க உட்காருங்க மோகன்டா, எப்படி இருக்கீங்க அப்படின்னா. என்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்காங்க, ஏன்னா ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து. தடா சட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாரு. தடா சட்டம் வேஸ்ட்டுங்க, அதுக்கு இந்த கேஸை ஒரு ஏட்டையாட்ட கொடுத்து பண்ணிருக்கலாம், ரொம்ப கேவலமா ஹேண்டில் பண்ணிட்டாங்க, இந்த தடா சட்டம் வேஸ்ட் மொத்தத்தில். இந்த நான் ஏன்னா ராஜீவ்காந்தி கேஸ்ல தான் தடா சட்டம் பயன்படுத்தப்பட்டதா சொல்றாங்க. ஆனா அது முறையா பயன்படுத்தப்படல. நிறைய இப்ஸ் அண்ட் பட்ஸ், லாட் ஆஃப் கமிஷன்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸ் அப்படின்னு. ஓகே எனஃப் வாட் யூ திங்க் அபவுட் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்னு கேட்டாரு. அது 5 ரூபா 10 ரூபா லஞ்சம் வாங்குறவங்க பிடிக்கிறதுக்கு தான் இருக்கே தவிர 3000 30,000 வாங்குறவனே பிடிக்கிறதுக்கு இல்லைங்க. உடனே அவர் நல்ல பெரிய ஒரு மேசிவ் உருவம், ஷேக் அப்துல்லா மாதிரி, இந்த ஒரு பையன் ஷேக் அப்துல்லா பையன் இருக்காருல்ல, அவர் மாதிரி நல்ல பெரிய உருவம் அவர், அந்த டிஜிபி. அப்படியே எலும்பி என் பக்கத்துல வாங்க கம்மியாரு அப்படின்னாரு. போனோடனே நாவி கட்டிக்கிட்டு காட் பிளஸ் யூ மை சன் அப்படின்னு என்ன பிளஸ் பண்ணி அமைச்சார். ஆனா எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கல. அப்போ உள்ள இருந்த சிபிஐ கருங்காலி ஒருத்தர் உடனே டெல்லிக்கு மெட்ராஸ் போன் பண்ணி எதுக்கு நீங்க அவனெல்லாம் அமைச்சிங்க அப்படின்னு கொதிச்சு போய் போன் பண்ணிருக்காரு. ஆனா எங்கிட்ட ஒண்ணும் கேட்கல. நான் மல்லிகைக்கு திரும்பி வந்த அப்புறமா யார் ஏன்னா எல்லாரும் தப்பு பண்ணிருக்கேன், எல்லாரும் திட்டிருக்கேன் நான் தாறுமாறா. அதனால யாரும் எங்கிட்ட எதுவும் கேட்டுக்கிடல. அப்புறம் ஒரு டைம் வந்துட்டு ஒரு அதிரடி சோதனைக்காக இந்த குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரே நேரத்தில் 7 இடத்துல வந்து அதிரடியான ஒரு சோதனையை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்கான திட்டமிடல் நடந்தது. திட்டமிடல் திடீர்னு கைவிடப்பட்டது. அந்த நேரத்தில் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சதா தகவல் வந்து படிச்சது. என்ன அது நடந்தது? ஏன் அந்த கொதிப்பை வந்து நீங்க தெரிவிச்சீங்க? என்ன மாதிரி பதிவு பண்ணீங்க அங்க உங்க உயர் அதிகாரிகள் கிட்ட? எப்பவுமே சிபிஐல இப்போ நீங்க அடிக்கடி செய்தித்தாள்கள்ல பார்க்கலாம், அவர் வீட்டில் ரெய்டு, இவர் வீட்டில் ரெய்டு, ரங்கநாதன் வீட்டில் ரெய்டுன்னு சொல்லி போடுவாங்க. எப்போ போலீஸ் ரெய்டு பண்றதுங்கிறது ஒரு வழக்கமான ஒன்று தான். சிபிஐல வந்து ரெய்டுன்னு பண்ணும்போது அவங்க அன்லெஸ் டெஃபினட் எவிடன்ஸ் இல்லாம எங்கேயுமே சங்கடப்பட மாட்டாங்க. ரெய்டு பண்ண போற இடத்துல அந்த ரெய்டு பண்றாலும் என்னையா வந்திருக்கீங்கன்னு கேட்க முடியாது அவரால். ஏன்னா அப்படிப்பட்ட எவிடன்ஸ் கையில் இல்லாம ரெய்டே ஆர்கனைஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரு 7 இடத்துக்கு ரெய்டு ஆர்கனைஸ் பண்றாங்க ஒரு பர்டிகுலர் டே. ஒரு டீமுக்கு 2 பேர்னு சொல்லி 2 கார்னு சொல்லி 14 காரு மளிகைக்கு வந்துருச்சு. ஈவினிங் 4 மணிக்கு கிளம்பி போனோம். அட் டைம் கிளம்பி போனோம். தமிழ்நாட்டில் பல டார்கெட்ஸ், பவானியில 1, ஈரோட்டில் 1, திருநெல்வேலியில 1ன்னு சொல்லி 7 டார்கெட்ஸ். 4 மணிக்கு கிளம்பி போகணும். எல்லாரும் வந்துட்டோம். எங்களுடைய சிறப்பு பாதுகாப்பு குழுன்னு ஒன்று மிலிட்டரியில இருந்து இருந்தது, என்எஸ்சின்னு சொல்லி, அவங்களும் வந்திருக்காங்க. எல்லாரும் வந்து இருக்கோம். கிளம்ப போற நேரம் 4 மணிக்கு கிளம்பணும்னா 2:30 மணிக்கு திடீர்னு டெல்லியில இருந்து போன் கால் வந்து இந்த ரேடே கேன்சல் பண்ணிட்டாங்க, வேண்டாம் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்று ஒருவேளை அந்த ரேடு நடத்தி இருந்தால் தமிழகத்தின் தலையெழுத்து மாறி போயிருக்கும், ஈழத்தமிழின் தலையெழுத்தும் மாறி போயிருக்கும், நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் துரதிருஷ்டமாக அந்த ரெய்டு நடைபெறவில்லை. நடைபெறவில்லைன்னா எல்லா அதிகாரிகளும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்க ஒரு டிஐஜி ராஜுன்னு ஒருத்தர், அவர் ரொம்ப நல்ல அதிகாரி, அவர் என்ன ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. எஸ்பி பாலாஜின்னு ஒருத்தர், டிஎஸ்பி சிவாஜின்னு ஒருத்தர், ஒரு 3 இன்ஸ்பெக்டர் தான் இருந்தோம் நாங்க. அவர் அறையில கூப்பிட்டு என்ன கன்வின்ஸ் பண்றதுக்காக, இந்த மாதிரி ரெய்டு கேன்சல் ஆகி போச்சுன்னு கவலைப்படாதுங்க வாங்கன்னு சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்றதுக்காக மீட்டிங் போட்டாங்க. அவங்களாம் பேசிட்டு இருந்தாங்க, நான் பேசாம இருந்தேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்புறம் என்ன கேட்டாரு, ஒய் மோகன்ராஜ் யூ ஆர் கீப்பிங் சைலண்ட், ஸ்பீக் அப், ஐ எம் வெரி மச் ஒரிட் அப்படின்ற அந்த ராஜுங்கிற டிஐஜி. உடனே நான் கோவத்தில், ஒரு நாள் காஷ்மீரை தான் கெடுத்தீங்க, பஞ்சாபை தான் கெடுத்தீங்க, நாட்டையே கெடுக்கிறது, தமிழ்நாட்டையும் கெடுக்க வந்துட்டீங்க, பிடிச்சி பிரிவினால கேட்டு உட போறீங்க போல தெரியுது அப்படி என்று வேகமாக கத்தி பெருங்குழல் எடுத்து அழுதேன். என்னால் வேணா ஒரு அதிகாரி, ஒரு சாதாரண ஆய்வாளரால் அதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு பத்திரிகையாளரிடம் போய் சொல்லிக்கிறேன் அவன் ஏதாவது செய்வான் என்று. அந்த ஆளுக்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்க விரும்பவில்லை. அவன்லாம் ஒரு போலி தேசியவாதி. எம்.கே. நாராயணன், இப்போ நான் கார்த்திகேயன் சொன்ன அமுத்காந்த சொன்னேன், எம்.கே. நாராயணன் கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா இப்ப இவர் இந்த புக்கில் எழுதியிருக்காரு ரகோத்தமன். எம்.கே. நாராயணன் ஒரு சிடி எங்ககிட்ட இருக்கு, இந்த ஸ்ரீபெரும்புதூர் கூட்ட சிடி. கடைசி வரைக்கும் அந்த சிடி எங்ககிட்ட ஒப்படைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் அதை பத்தி தான் உங்ககிட்ட கேட்கலன்னு. அதாவது விசாரணை டீம், அதாவது உங்களுக்கு வந்துட்டு அந்த என்ன நடந்ததுன்னு கிடைச்ச ஒரே ஆதாரம் அந்த ஆதாரம் தான் அந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்டது. அந்த இடத்துல வந்துட்டு நிறைய அந்த மேடைக்கு கீழே பத்திரிகையாளர்களுக்கு ஒரு மேடை போடப்பட்டிருந்தது. அதுலதான் எல்லா கேமராமேனும் இருந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த நேரத்தில் எடுக்க முடியாத போனதுக்கு காரணம் வந்துட்டு ராஜீவ் காந்தி அந்த நேரத்தில் ஒரு நெருக்கடி ஏற்படுது. மக்கள் வந்து அதெல்லாம் அந்த மேடையில போய் ஏறுறப்ப
அந்த ஒயர் வந்துட்டு ஏதோ கோளாறு மெதிப்பட்டதுல காலை இழுத்ததுல ஒயர் வந்து கட் ஆகி மின் சப்ளை வந்து துண்டிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு. இப்ப இருக்கிற மாதிரி பேட்டரி கிடையாது. அப்ப வந்து மின் துண்டிப்பு நடந்த உடனே அந்த நேரத்துல மட்டும் எடுக்க முடியாம போச்சுன்னு. அப்ப மேடையில இருந்து எடுத்த ஒருத்தர் மட்டும் கிடைச்சிருக்கு, வேற தொடர்பு வந்து கிடைச்சிருக்கு. அந்த ஒரு கேசட் தான் வந்துட்டு கொடுத்தது. நான் திருப்பி வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி விட்டு கொடுப்பதாக சொன்ன அந்த MK நாராயணன் கடைசி வரைக்கும் எங்க கிட்ட ஒப்படைக்கல அப்படின்னு ரகோத்தமனுடைய புத்தகத்துல 20 வருஷம் கழிச்சு அவருக்கு மர்மம் விலகுது பாவம். ஆமா இல்ல அதான் இல்ல மர்மம் அப்பவுமே அவன் மர்மத்துக்கு குழி தோண்டி போதிச்சிட்டாங்க. அப்புறம் எப்படி 20 வருஷம் கழிச்சு விலகு? இல்ல அதுதான் இப்ப நான் இந்த கேள்வி என்னன்னாக்கா, நீங்க சொன்ன மாதிரி 20 ஆண்டுகள் கழித்து இந்த விஷயத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. நீங்க வந்துட்டு அப்பவே இந்த விஷயங்களை வந்துட்டு இந்த மாதிரி கோளாறுகள்லாம் நடந்திருக்குன்னு உள்ளுக்குள்ளார அப்பவே வந்து குமரி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்க, கடுமையா தெரிவிச்சிருக்கீங்க. அப்ப அந்த சம்பவம், அந்த கேசட் சம்பவத்தை பத்தி சொல்றப்ப அதை பத்தி சொல்லுங்க, என்ன நடந்தது அப்படின்னு. கேசட் சிபிஐ கிட்ட இருக்கு, ஐபி கிட்ட போயிருக்கு. ஐபி வந்து அதை பாத்துருக்காங்க. பாத்துட்டு ஐபி ஒரு கேசட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு விசாரணை தெரிஞ்ச வரைக்கும் நாங்க வந்து துருவி கேட்க முடியாது. ஏன்னா நாங்க டிராக்கிங் டீம்ல ஒன்னு இருந்தோம். தகவல் கிடைக்கும் இடம்லாம் சேலத்துக்கு போவோம், பெங்களூர் போவோம், அங்க போய் விசாரிப்போம். இந்த குண்டு சாதனம்லாம் பிடிக்கும் போது போற மாதிரி நாங்க எப்பவுமே ரன்னிங்ல தான் இருப்போம். பிடித்து ஆட்களை பிடித்து கொண்டு இன்ட்ராகேஷன் டீம் ஒன்று அதை கொண்டு விட்டுட்டு போவோம். ஃபாலோ பண்ணி வேண்டியது இன்ட்ராகேஷன் டீம் அதிகாரிகள் தான். வந்தா கேஷுவலா கேட்போம், என்னங்க ஐபில இருந்து கேசட் வந்துருச்சா அப்படின்னு கேட்போம். வரல, அது கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ஒரு ஸ்டேஜ்ல கேட்கறது வேஸ்ட்ங்கிறது முடிவு பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு சூழ்நிலை நிலவுதாங்க. எல்லாமே ஒரு பூடகமா, எல்லாமே ஒரு சின்னவங்க. இப்போ எங்கேயாவது சண்முகம் தற்கொலை பண்ணிக்கிட்டாரா, உடனே 2 பேர் அரசு காட்டிருங்க. ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா அதை வந்து இது பண்றதுக்காக டக்குன்னு ஒரு இது பண்ணிடுறதுங்க. ஒரு 2 அரசு காட்டணும், ஜனங்களோட அட்டென்ஸ், சிபிஐ 2 பேரை பிடிச்சிட்டாங்க போல இருக்க, சண்முகம் தற்கொலை மறைஞ்சிடும். எப்பவுமே நீங்க பாக்கலாம், ஒரு சின்ன கோடுனா ஒரு பெரிய கோடு போட்டு சின்ன கோடா மாத்தி கிளப்பி விட்டுறது. இப்போ நீங்க இந்த 3 பேருக்கு தூக்கு தண்டனை உறுதி பண்ணதுக்கு என்ன காரணம்னா, அப்சல் குருக்கு கொடுத்தாகணும், வேற வழி இல்ல. சுவிஸ் பேங்க் அது இதுன்னு கவர்மெண்ட் பயங்கர கெட்ட பேர்ல இருந்துகிட்டு இருக்கு. அப்சல் குரியும் தூக்குல போடலன்னா ஒருவேளை மெஜாரிட்டி இந்துக்கள் நம்மளை எழுத்துட்டா என்ன பண்றது? அதனால அவரை தூக்கு தண்டனை கொடுத்துருவோம். அவருக்கு மாத்திரம் கொடுத்தா நல்லா இருக்காது, இந்த 3 பசங்களை சேர்த்து கொடுத்துருவோம். ஆனா உள்ளபடியே அவங்களுக்கு மனசாட்சி உறுத்திக்கிட்டு இருக்கும். அந்த வழக்கில் தப்பித்து சென்றவர்கள், பிடிபடாமல் தப்பித்து சென்றவர்கள், அவங்களுக்கு எல்லாமே தப்ப விட்டவர்கள். என்ன கார்த்திகேயன் போன்ற அதிகாரிகளுக்கு நல்லது. கார்த்திகேயனுக்கு தெரியும், MK நாராயணனுக்கு தெரியும், ராகவன் RK ராகவனுக்கு தெரியும். ராகவனுக்கு தெரியும் கவர்மெண்ட் நினைச்சுக்கிட்டு இருக்கு, அந்த எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல எனக்கு. அதனால அந்த அப்துல் கருவுடைய தூக்கு தண்டனுடைய வீரியத்தை குறைக்கிறதுக்காக இந்த 3 பேர் இந்த அப்பாவிகளை தூக்கு போடுற, அப்பாவின்னு சொல்ல முடியாது, அவங்க தெரிஞ்சோ தெரியாமலே ஒரு பாட்டு விளையாடினாங்க அந்த கேஸ்ல. ஒரு வேதனை ஒரு 19 வயசு பையனுக்கு இருக்கக்கூடிய ஒரு துருதுருப்பும் உருவருப்புலையும் செஞ்சிருக்கலாம். இயக்கத்துக்கு ஏதோ செய்யறோங்கிறது செஞ்சிருக்கலாம். அதுக்கு தூக்கு தண்டனை அளவுக்கு போன அளவுக்கு இல்ல. அதனால அப்சல் குருவுடைய தூக்கு தண்டனை வீரியத்தை குறைக்கிறதுக்காக மைனாரிட்டி மக்கள் எது குதிச்சு எழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இதையும் பண்ணிருப்பாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இப்ப நீங்க இந்த அரசியலுக்கு இந்த விஷயத்தை பேசுறப்ப இங்க இன்னொரு கேள்வியும் இருக்கு. அதாவது இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த சூழ்நிலையில் இந்த 3 பேருக்கு தூக்கு அப்படின்றதுக்கு ஏன் வந்ததுன்னா, மத்திய அரசு வந்து திசை திருப்புற ஒரு நாடகத்துக்காக தான் இதை செய்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மத்திய அரசுல இப்ப வந்துட்டு அப்சல் குருவுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி மிக பெரும் அழுத்தத்தை கொடுக்கிற அதே நேரத்துல இலங்கையில் நடந்த அந்த இன அழிப்புன்றத பார்லிமெண்ட்ல வந்து பேசணும், விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக கட்சி மட்டும் இல்லாம நேஷனல் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், பாரதிய ஜனதா அது ஒரு பக்கம் நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கு. அந்த ஊழல், மிக பெரும் ஊழல் சொல்ற 2G ஊழல் இருந்துட்டு, காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில இருந்துட்டு, ஆதர்ஸ் குடியிருப்பு வழக்கு, காங்கிரஸ் தனிப்பட்ட வகையில ஊழல் நெருக்கடியில வந்து இந்திரா காங்கிரஸ் சொல்லுங்க. சரி, இந்திரா காங்கிரஸ் பழைய காங்கிரஸ், இது காங்கிரஸ் கிடையாது. சரி, இந்திரா காங்கிரஸ் இப்ப இருக்கக்கூடிய இந்த கட்சியை வந்துட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த நெருக்கடியில இருந்து தப்பிக்கிறதுக்காக, திசை திருப்பதுக்காக ஒரு சின்ன பிரச்சனைன்னா அதோட பெரிய பிரச்சனையை கிளப்பணும். நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த பேரறிவாளன் முருகன் சாந்தன் விஷயத்தை அறிவிச்சுட்டா தமிழ்நாடு முழுக்க இதை பத்தியே பேசிக்கிட்டா அந்த விஷயத்தை விட்டுடுவாங்க. தெலுங்குல வந்து ஆந்திராவில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா வந்து தெலுங்கானா பிரச்சனையை பத்தி நீங்க கொஞ்சம் பிரச்சனை ஆக்கிவிட்டோன்னே அவங்க அதை பத்தியே பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரிஜினல் தெலுங்கானா வந்து பிரிஞ்சு போறதை நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு தாயக பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தெலுங்கு பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. 2 பேருக்குள்ள மோதல் வரும். அவங்க அங்க அந்த பிரச்சனையை அப்படி பேசிக்கிட்டே இருந்துருவாங்க. இப்படின்னு ஒரு இடமா பார்த்து ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி இந்த பார்லிமெண்ட் கூட்டத்தை நடத்தி முடிச்சலான்ற திட்டத்தோட தான் இதை செய்திருக்காங்க. நீங்க எப்படி ஒரு அரசியல் தலைவராகவும் இருக்கிறீங்க, எப்படி நீங்க இதை பாக்குறீங்க? நிச்சயமா அந்த இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப நீங்க, நான் திருப்பி அரசியலுக்கே வரேன். இலங்கையில வந்து நம்ம இலங்கை அரசாங்கத்தை ஏன் ஆதரிக்கிறதா இப்போ சில இளங்கோவன் போன்ற சின்ன துக்குட ஆட்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, தங்கப்பாலாம் சொல்றாங்கன்னா, இல்லன்னா சீனாக்காரன் உள்ள வந்துருவான், அதற்காக தான் நாங்க இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்தோம்னு சொல்றாங்க. அது மிகப்பெரிய பொய். சீனாக்காரன் அருணாச்சல பிரதேசம் என்னதுன்னு சொல்றான், அவங்ககிட்ட போய் சண்டை போட முடியல உனக்கு. அவன் எதுக்கு நம்ம நாட்டு பகுதியவே என் பகுதிங்கிறான், காஷ்மீருக்கு ரோடு போட்டிருக்கான் அவன். அங்கேயே தட்டி கேட்க துப்பு இல்ல நமக்கு. நம்ம போய் இலங்கையில வர்றதை போய் எதுக்கு தடுக்கணும்? நம்ம ஒண்ணு பொய். பாகிஸ்தான்காரன் டெய்லி அடிச்சுக்கிட்டு இருக்கான், டெய்லி தாக்கிக்கிட்டு இருக்கான்.
3 நாள் உலகமே வெளிச்சம் போட்டு காட்டி 3 நாள் பம்பாயில தாக்குனான். கொஞ்சமாவது மான ரோஸ் இருக்க ஒரு நாடா இருந்ததுன்னா 1.5 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு பட்ஜெட் போடுறாங்க, டிஃபென்ஸ் பட்ஜெட். எல்லாம் லஞ்சம் வாங்குறதுக்கு மாத்திரம் தான் போடுறாங்க, பொலிட்டிக் கிக் பேக்குக்காக. 1.5 லட்சம் கோடி ஆயுதம் வாங்கி வச்சுக்கிட்டு பாகிஸ்தானை திருப்பி அடிக்க துப்பு இல்ல, அமெரிக்காக்காரன் வேண்டாம்னு சொல்லிட்டான்னு வெக்கக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ரோஷமே இல்லாத ஒரு நாடு, ரோஷமே இல்லாத ஒரு அரசாங்கம் இது. இப்படி இலங்கையில மாத்திரம் சீனாக்காரன் வந்துட போறான்னு ஒரு தொலைநோக்கோடு எப்படி போய் நீங்க அந்த இலங்கை தமிழர் படுகொலைக்கு ஒத்துழைச்சாங்கன்னா அது என்னால் ஒத்துக்க முடியாது. ஒரே ஒரு காரணம், என்ன வலிமையான காரணம் என்னன்னா, இங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க, இலங்கை தமிழர்களுக்காக போராடிட்டு இருக்காங்க. எனக்கு மிகப்பெரிய வேடிக்கை என்னன்னா, ஏன் இந்த சந்திரசாமி விஷயத்தை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. என்னிட்ட கூட நான் மணலுக்காக பாத யாத்திரை வந்துகிட்டு இருந்தேன். மணல் கொள்ளையெல்லாம் நடந்துட்டு ஏன்னா கோர்ட்டெல்லாம் கேஸ் போட்டு பார்த்தேன், என்னெல்லாமோ ஆர்ப்பாட்டம் பண்ணி பார்த்தேன், கண்ணாமண்ணா தந்திலாம் அடிச்சு பார்த்தேன். ஜெயலலிதா அம்மாவுக்கு 2003 ஒன்றும் நடக்கல, எங்க ஊர் ஆத்தெல்லாம் கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டாங்க. அதனால மனசு ரொம்ப வேதனை அடைஞ்சு நம்ம திருப்திக்காக என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு 2008 செப்டம்பர் 1 ஒரு மணல் யாத்திரை எங்க ஊர் தூத்துக்குடி மாவட்டம் குரங்கையிலிருந்து கிளம்பி வரணும். அந்த உடனே நெடுமாறனுடைய ஆள் ஒருத்தர் போன் பண்ணி தம்பின்னு சொல்லிக்கிட்டாரு, அண்ணன் உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும்னு சொல்றாரு, எங்க வச்சு வரவேற்பு கொடுக்கலாம் அப்படின்னாரு. அண்ணன் வரவேற்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏன் சந்திராசாமியை கைது பண்ணணும்னு கேட்க மாட்டேங்கிறாருன்னு கேளுங்க, அது நான் மிகப்பெரிய நாட்டு அவலத்துக்கு கொண்டு போகுது. அவனை கைது பண்ணலன்னா நாடுக்கு நாசமா போயிடும். ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அவனை கைது பண்ணாம இருக்கு. 2004 சிபிஐ சொல்லிடுச்சு, எங்க கிட்ட ரொம்ப எவிடன்ஸ் இருக்கு, பாக்ஸ் ஃபுல் ஆஃப் எவிடன்ஸ் சொல்லி பேப்பர்லாம் வந்தது. 2004 டிசம்பர்ல ஒரு கோர்ட்ல போய் சொல்லுது சிபிஐ. அந்த நீதிபதி ரூம்ல வச்சு பாக்குறாரு, ஆவணங்கள் எல்லாம் பாக்குறாரு. பார்த்துட்டு ஆமா எவிடன்ஸ் இருக்கு, சந்திராசாமி பெட்டிஷன் வெளிநாட்டுக்கு போகணும்னு கேட்ட பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. 2007 இதே சிபிஐ திருப்பி சந்திராசாமி வெளிநாட்டுக்கு போறதுக்கான 2007 போய் பெட்டிஷன் போடுறாரு சந்திராசாமி. சிபிஐ ஒன்னா பொட்டியை தூக்கிட்டு அங்க ஓடுது. அந்த ஹைகோர்ட் ஜட்ஜி கோவம் வந்துருது, என்ன விளையாடுறீங்களா நீங்க, எவிடன்ஸ் இருந்தா கவர்மெண்ட்டுக்கு அனுப்புங்க, கவர்மெண்ட் சொல்லி பாஸ்போர்ட் கேன்சல் பண்ணுங்க, பொட்டியை தூக்கிட்டு இங்க ஓடி வரீங்க, இனிமே ஓடி வந்தீங்கன்னா மரியாதை கெட்டு போகும் அப்படின்னு சிபிஐ கோர்ட்ல வச்சு மிரட்டி விடுறாரு ஜட்ஜி. டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜி சிபிஐ விரட்டி விசாரிக்க வேண்டியதானே, அதை விட்டு இங்க வந்து ஏன் சொல்றீங்கன்னு கேக்குறாரு. ஆமா, நீ எவிடன்ஸ் இருக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு எழுது, கவர்மெண்ட் எழுதி அங்க இருந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி, அதை விட்டுட்டு கோர்ட்டு வந்து நிக்கிறீங்க. அந்த கீழ்கோர்ட் ஜட்ஜை கூப்பிட்டு இனிமேல் நீங்க அந்த ஆள் சிபிஐ வந்தா துரத்தி விட்டுருங்க, சந்திராசாமி வெளிநாடு போறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லிடுச்சு. இப்ப சமீபத்தில் 2009 பிரபாகரன் இறந்த பரமா கூட சிபிஐ போகல சுப்ரீம் கோர்ட்டுக்கு. மாண்புமிகு கேஜி பாலகிருஷ்ணன் ஒரு ஜட்ஜி இருந்தாரு, ரொம்ப சூப்பர் ஜட்ஜி. அவர்கிட்ட கொண்டு போறாங்க. அவர் கேட்கிறாரு, பிரபாகரன் இறந்து விட்டதா இனி ராஜீவ் கொலை வழக்கு முடிந்து விடுமான்னு. அவர் அந்த வழக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் தாண்டி தான் பல்நோக்கு கண்காணிப்பு குழு பிரபாகரனையும் தாண்டி தான் அமைக்கப்பட்டது. வைடர் கான்ஸ்பிரசின்னு புதுசா ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு கொலையை விசாரிக்கும் போது சின்ன கான்ஸ்பிரசி பெரிய கான்ஸ்பிரசி எல்லாம் கிடையாது. ஒரு கான்ஸ்பிரசி ஒரு ஆளை கொள்றதுக்காக ஒரு கான்ஸ்பிரசி போடுறாங்க. அது என்ன வைடர் கான்ஸ்பிரசி? வைடர் கான்ஸ்பிரசினா வசதியானவங்க, பணம் ஏற்பாடு பண்ணவங்க, ராஜீவ்காந்தியை கொன்றதனால் ஆதாயம் அடைந்தவர்கள், அவங்களதான் விட்டுட்டாங்க. இப்போ இவங்க விசாரிச்சு கான்ஸ்பிரசி 120 எதுக்கு பயன்படுத்திக்கிட்டாருன்னா, சும்மா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சிறியவர்கள் இவர்கள் எல்லாம் பிடிச்சா யாரும் நாதி கிடையாது, நாதி இல்லாதவங்க எல்லாம் பிடிச்சு போட்டிருக்காங்க. அப்ப நான் அவர்கிட்ட சொல்றேன், நெடுமாறன் தம்பிக்கிட்ட அவரை கூப்பிட்டு விசாரிக்க சொல்லுங்க, அறிக்கையோட சொல்லுங்க, சந்திராசாமியை ஏன் நீங்கள் கைது செய்ய மாட்டீங்களே, ஏன் அவர் விசாரிக்க மாட்டீங்களேன்னு ஒரு அறிக்கையோட சொல்லுங்க. அப்புறமா தான் அவருடைய வரவேற்பை என்னால் ஏத்துக்க முடியும். இல்லன்னா என் மனசு அதை ஏத்துக்காது. ஆனா இல்ல அப்படி இஷ்டம் இல்லைன்னா எனக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை நின்று போச்சு. இங்க இருக்க தமிழ் ஆர்வலர்கள் யாருமே இந்த இஷ்யூ கேட்கறது இல்ல யாருமே கேட்கலன்றதை விட இப்ப நீங்க சொன்ன அதே குமுறல், அதே கோபம், அதே கேள்விகள் தமிழ்நாட்டில் திருச்சி வேலுசாமி அன்னைக்கு தொட்டு இன்ன வரைக்கும் எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்கிறாரு. ஜெயின் கமிஷனர்ல நேருக்கு நேரம் நிக்க வச்சு சுப்பிரமணிய சாமி நான் விசாரித்தேன். நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கு தெரியுது, இருக்கு அபிடவிட்ல எல்லாமே இருக்குது. அந்த ஜெயின் கமிஷன் அபிடவிட் மத்திய அரசுக்கு கொடுக்கறப்பவே இந்த கமிஷன் இப்படி ஒரு முடிவுக்கு வர பல்நோக்கு புலன் விசாரணை குழுன்னு ஒன்று போட்டு நீங்க விசாரிக்கணும். இவங்க மேல எல்லாம் சந்தேகம் இருக்குது, சந்திராசாமி சுப்பிரமணியம் மேல சந்தேகம் இருக்கிறது, விசாரணைக்கு உட்படுத்த வேண்டியவர்கள் விசாரித்தாக வேண்டும் என்ற அந்த அறிக்கையை கொடுக்கறப்ப இந்த அறிக்கைக்கான காரணம் இவருடைய 2000 பேருக்கு மேல அந்த போய் அபிடவிட் கொடுத்திருக்காங்க, கொடுத்திருக்காங்க. அதுல இவருடைய இது சரியான காரணங்களோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்திருக்கு. இன்ன வரைக்கும் நிறைய நேர்காணல்கள் சொல்லியிருக்கிறாரு, பொதுக்கூட்டங்கள்ல பேசியிருக்கிறாரு. இங்க இருக்கிற காங்கிரஸ்காரன் நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் சொல்லக்கூடாது, இந்திரா காங்கிரஸ் சொல்லணும். இந்த இந்திரா காங்கிரஸ்ல இருக்கிற இன்னைக்கு இவன் எவனுமே ஏன்டா அவனுடைய கட்சி தலைவரை கொலை பண்ணதாக ஜெயின் கமிஷன் சுட்டி காட்டுற அந்த 2 பேரும் இன்ன வரைக்கும் இந்த பல்நோக்கு புலன் விசாரணை குழு கூப்பிட்டு விசாரிக்காம இருக்கிறீங்கன்னு கேட்டுட்டாரு. உங்களை மாதிரியே இருக்கிறவர் அவரும் அந்த கோபத்தோட கேட்டுட்டு இருக்கிறாரு. இப்ப அதையும் தாண்டி இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த 3 பேரும் இன்னைக்கு தூக்கு தண்டனை கைதிகளாக
அவர்கள் வந்துட்டு கொடுத்திருந்த அந்த கருணை மனு நிராகரிக்கப்பட்டிருக்கு ஜனாதிபதி கிட்ட இருந்துட்டு எந்த நேரத்துல தூக்குல போட்டுடலாம் வாய்ப்பு இருப்பதாக இவர் கொந்தளிப்பு இருக்கிற இந்த நேரத்துல திரும்பவும் நீங்க கேட்கிற அந்த ரெண்டு பேர் சந்திராசாமி சுப்பிரமணிய சாமி அந்த இடம் வெற்றிடம் வந்து அப்படியே இருக்கு. மூன்றாவதா ஒரு வழியை சேர்த்துக்கணும் நீங்க. சொல்லுங்க. குமரன் பத்மநாபன் தான் லிங்கா இருந்திருக்கணும். பிரபாகரனுக்கு பணம் கொடுத்ததா தான் சொல்றாங்க. சந்திரசாமி பணம் கொடுத்ததா சிபிஐ சொல்லுது. பிரபாகரன் டைரக்டா சந்திரசாமி பேசிருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா சர்வதேச அளவுல எல்டிடி டீலிங்ஸ் வச்சுட்டு இருந்தவர் குமரன் பத்மநாபன். அந்த குமரன் பத்மநாபனையும் விசாரிக்கணும்னு சொல்லி பன்னோக்கி கண்காணிப்பு சொல்லியிருக்கு. விசாரிச்சிருக்கு. ஏற்கனவே 2001 கேபியை பத்தி 22 நாடுகளுக்கு நாங்க லெட்டர் ஆஃப் ரெக்கவரி அமைச்சிருக்கோம் சொல்லி சிபிஐ சொல்லியிருக்கு. கேபி என்ற குமரன் பத்மநாபனை இந்த கேபியை வந்து 2007 தாய்லாந்துல பிடிச்சிட்டதா ஒரு செய்தி பரவுது, வேகமா பரவுது. அப்போ வெளியுறவுத்துறை அந்த பிரணாப் முகர்ஜி வானத்துக்கு பூமி குதிக்கிறார். இல்ல பொய் செய்தி கேபியை பிடிக்கல, அது பொய் செய்தி அப்படிங்கிறாரு. அப்படியே கேபி விவகாரம் அந்த சமயத்தில் அடங்கி போயிடுச்சு. அந்த கேபி இப்ப ஆகஸ்ட்ல பிடிச்சிட்டாங்க. ஏன் இன்னும் மத்திய அரசாங்கம் அந்த கேபியை கொண்டல இந்தியாவுக்கு ஏன் கேட்கல? லெட்டர் கொஸ்டினர் அனுப்புறாங்களாம். இங்க துண்டு துக்குடா இருக்கவனால அடிச்சு கிடிச்சு போட்டு அவன் தூக்கு தண்டனை காத்துக்கிட்டு இருக்கான். என்ன லிங்க் அவர் தான் லிங்க் இருக்குன்னு சிபிஐ நம்புது. எவிடன்ஸ் இருக்கு, சொல்லுது. அந்த கேபியை இன்ன வரைக்கும் கொண்டல. அந்த கேபியை வச்சுக்கிட்டு தான் இலங்கை அரசாங்கம் இந்தியாவை மிரட்டிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இலங்கையில மிகப்பெரிய இனப்பேரழிவு நடந்துகிட்டு இருக்கும் போது 3 லட்சம் தமிழர்கள் காட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இந்திய கிரிக்கெட் டீம் அங்க போகுது. இது சீனாவை காப்பாத்துறதுக்கா? சீனா கிட்ட இருந்து கிரிக்கெட் டீம் அனுப்பலன்னா சீனாக்காரங்கிட்ட நாட்டை வித்துருவேன்னு சொன்னா நான் மஹிந்த ராஜபக்சே வச்சவங்கிட்ட நான் இப்ப அரெஸ்ட் ஆகி நான் போராடி டிஎன்சியில போய் தகராறு பண்ணி எப்படா இறக்கமே இல்லாம பண்றீங்க? ஒரு இனம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, உங்களால சப்போர்ட் பண்ண முன்னாலும் அது வேதனையில புட்டி கிளறாதங்க. சிங்களவங்கிட்ட போய் கிரிக்கெட் விளையாட போறீங்க நீங்க அப்படி நான் கத்தி கலாட்டு. என்கிட்ட பண வசதி கிடையாது, ஆள் வசதி கிடையாது. இருந்தாலும் நான் ஒருத்தன் அரெஸ்ட் ஆகி போய் உட்காந்துருந்தேன். அன்னைக்கு கிரிக்கெட் டீம் போக சொன்னாங்க. இன்ன வரைக்கும் அவ்வளவு பெரிய இனப்பேரழிவு நடந்துச்சு. இன்னும் மஹிந்த ராஜபக்சேவுக்கு நம்ம நாடு ராஜப்பட்ட போட்டி வச்சு வரவு வாங்க. காமன்வெல்த் கேம்ஸ் தான் வாங்க, பாராளுமன்றத்தை பார்க்கணும் வாங்க. இங்க என்ன எதிர்ப்பு சொன்னாலும் அவன் கேட்கறதே கிடையாது. ஏன்னா மிகப்பெரிய துருப்பு சீட்டு வச்சிருக்கான். ஏன்னா கேபி பேட்டி கொடுக்கறாரு. என்ன அரெஸ்ட் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கூட்டு வந்தாங்க, கோத்தப்பைய வீட்டுல கூட்டி போய் எனக்கு டீ பிஸ்கட் எல்லாம் கொடுத்தாங்க, என்ன நல்லபடி வச்சுக்கிட்டு இருக்காங்க, தங்க தாம்பாளத்துல வச்சுக்கிட்டு இருக்காங்கிறது தான் வெளியே வர செய்தி. எதற்காக? ஒரு கொலைகாரனை நம்ம ராஜீவ்காந்தியில பாதிக்கப்பட்டிருக்கோம். இலங்கை ஏகப்பட்ட விஷயத்துல பாதிக்கப்பட்டு எல்டிடினால. ஏன் இப்படி கோவம்? சாதாரண அப்பாவி தமிழ் மேல இருந்த கோவம் கேபி மேல இருந்திருக்கும்ல அவனுக்கு. ஏன் கேபியை ஒண்ணும் பண்ணல? கேபி தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவருக்கு பொது மன்னிப்பு கொடுக்கறாங்க. அந்த கேபியை கொண்டாந்தாலும் இங்க தமிழ்நாட்டில் சோனியா காங்கிரஸ் அட்ரஸ் இல்லாம ஓடி போயிருவாங்க. அது ஏன் சொல்றேன்னா அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னா ரகசியம் இருக்கு அவங்க கிட்ட. சொல்றேன் கேளுங்க, அர்த்தத்தையும் சொல்லிடுறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த குமுதம்.comக்கு மிக மிக பெரிய நன்றி. என்னோட உள்ள குமுறல் 20 வருஷமா எனக்குள்ள புகஞ்சிக்கிட்டு இருக்குது. நானும் திருச்சி வெளிசா மாதிரி ஏகப்பட்ட மீட்டிங் பேசியிருக்கேன். ஆனா என் செய்திலாம் வெளியே வராது. இதை சொல்லிருக்கேன். நான் தங்கபாலு ஒருத்தர் இருக்காருங்க, காங்கிரஸ் கட்சி தலைவர், இந்திரா காங்கிரஸ். காங்கிரஸ் சொன்னாவே வேணாம் ஆகாதுங்க. எங்க அப்பாவுக்கு எல்லாம் கேவலங்க. நாளைக்கு சுவிஸ் பேங்க்ல இருந்து காங்கிரஸ்காரங்க பணம் வச்சிருக்கான்னு வரப்போகுது. அதெல்லாம் இந்திரா காங்கிரஸ் தெளிவா சொல்லணும். இந்திரா காங்கிரஸ் தான் அது. சோனியா காங்கிரஸ் இப்போ அது தனியரசுன்னு ஒரு எம்எல்ஏ, கொங்கு இளைஞர் பேர் எம்எல்ஏ சட்டசபையில் சொல்லிட்டாரு, நீங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ் கிடையாது, இது சோனியா காங்கிரஸ் சொல்லி ஒன்னு 4 இருக்கு காங்கிரஸ்காரன் வெளிநடப்பு பண்ணிட்டான். அதுதான் உண்மை. நல்ல வேலை ஜெயலலிதாவுக்கு பாராட்டுறதுக்கு அந்த அவை குறிப்பில் அது அப்படியே இருக்கு. அதுதான் உண்மையும் கூட. தங்கபால் என்ன சொல்றாரு? அவர் பொண்டாட்டிக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ண தெரியலையா, தள்ளுபடி ஆயிட்டான். இவர் எம்எல்ஏ சீட்டுக்கு போயிட்டாரு. அப்புறமா ஏதோ 10-15 பேரை கட்சியில இருந்து நீக்கினாரு. உடனே அவரை நீக்குங்கன்னு சொல்லி ஒரு குரூப் கோஷம் போடுது. உடனே தங்கபால் என்ன பண்றாரு? விடுதலை புலிகள் ஆயுதத்தை கையில் எடுக்கிறார். இலங்கையில போய் ஒரு போராட்டம் நடத்துறாரு. எதை கேட்டாலும் சார் இன்னைக்கு காலையில் டிபன் சாப்பிட்டீங்களா? இல்ல சோனியா கேட்டு சொல்றோம். சாயங்காலம் பாத்ரூம் போனீங்களா? இல்ல சோனியா கேட்டு சொல்றங்கிறதா அந்த கட்சி. இவர்களுக்குன்னு எந்த முடிவுங்களால எடுக்க மாநில சுயாட்சி, ஒரு மாநில அதிகாரம் எதுவுமே கிடையாது இவங்ககிட்ட. திடீர்னு பார்த்தா தங்கபால் கைதுங்கிறாங்க. இலங்கை தூதரத்துக்கு முன்னாடி போய் ஆர்ப்பாட்டம் பண்றாரு. இலங்கை தமிழர்களுடைய அந்த படுகொலை மிரட்டுறார் சோனியா காந்திய. நீ என் மேல கை வச்ச க்ளோஸ், நான் இலங்கை தமிழக விஷயத்தை வெளியே சொல்லிடுவேன். யாரு ராஜீவ்காந்தியை கொண்டதுக்கு யார் துணை போனதுங்கிறது சொல்லிடுவேங்கிறது மிரட்டல். அப்பவே நான் அறிக்கை விட்டேன், நெட்ல எல்லாம் போஸ்டிங் போட்டேன். 3வது நாள் அவரு தங்கபால் இன்னொரு அறிக்கை விடுறார். பயங்கர காமெடி. நான் ஒரு அறிக்கை விட்டேன் என்றால் தமிழ்நாடு பற்றி எரியுங்கிற காமராஜ் விட்டே எரியல, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் விட்டே எரியல, இவர் விட்டா எரியுமா? ஏன்னா திருப்பி அந்த ராஜீவ்காந்தியை வச்சுதான் மிரட்டிட்டு இருக்காங்க. நாராயணசாமி மந்திரியா இருக்கிறதும் அப்படித்தான். அவர் தான் எம்பியா இருக்கும்போது அடிக்கடி கேட்பாரு, ராஜீவ்காந்தி வழக்கு என்ன ஆனதுன்னு. என்ன சும்மா ராஜீவ்காந்திங்கிறான், அவனை மந்திரியா பிடிச்சு போடியா, சைலண்ட் ஆயிட்டாரு அவர். அர்ஜுன் சிங் கதையும் அதே தான். ஆர்கே ராகவன் பாதுகாப்புல தான் ராஜீவ்காந்தி சாகுறாரு.
நான் லாண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டரா இருக்கேன் வச்சுக்கிடுங்க, என் லிமிட்ல ஒரு ரவுடித்தனம் நடந்துச்சுன்னா உடனே என்ன மாத்திடுவாங்க, இன்ஸ்பெக்டர் சரியில்லைன்னு. ஆர்கே ராகவன் வந்து தார்மீக பொறுப்பு எடுத்திருக்கணும். அவரு போலீஸ்ல எடுக்க மாட்டாங்க, டிபார்ட்மெண்ட் அவர் கண்டம் பண்ணிருக்கணும். அவருக்கு இன்னைக்கு 70 வயசு ஆகுது. அவருக்கு அந்த வழக்கு ராஜீவ்காந்தி சாக விடுறாரு, அவர் தான் விடுறாரு. அதுதான் டெக்னிக்கலா அவருடைய பந்தோபஸ்து தோல்வி. அவர் தானே தலைமை இன்சார்ஜ் தோத்து போற, அவர் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். பாதுகாப்பு அதிகாரி அவர் தான் தலைவர். அவர் பாதுகாப்பு தான் சாகுறாங்க. அவருக்கு சிபிஐ டைரக்டர் போஸ்ட். 70 வயசு ஆச்சு அந்த ஆளுக்கு. இப்பவும் ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுத்து டெல்லியில வச்சு நல்லா குளிப்பாட்டிட்டே இருக்காங்க. ஒருவேளை இந்த ஐபி டைரக்டர் கொடுத்தாங்க பாத்தீங்களா சிடி, அதுல என்ன இருக்குங்கிறது இந்த ராகவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதே மாதிரி எம்கே நாராயணன் ஐபி டைரக்டரா இருந்து ஃபெயிலியர் ஆனவர். அவருக்கு வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் போஸ்ட் கொடுக்குறாங்க. அது முடிச்சு இப்போ வெஸ்ட் பெங்கால் கவர்னரா கொடுக்குறாங்க. அமோத்காந்த் அவர் டிஜிபியா இருந்து முடிஞ்சவன எம்எல்ஏ சீட் கொடுக்குறாங்க, காங்கிரஸ்ல கொடுக்குறாங்க. ஸ்ரீகுமார் ஒரு டிஐஜி இருந்தாரு. இவரு நிறைய டாக்குமெண்ட்கள் கொண்டுகிட்டு லண்டனுக்கு போறாரு. இந்த விடுதலை புலிகள் கேஸ் நடக்கும், இந்த ராஜீவ்காந்தி கேஸ் நடக்கும்போது ஒரு டப்பாவே தொலைச்சிட்டாரு. அவர் தான் இப்ப சிவிசில போர்டு மெம்பர், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்ல அவருக்கு போர்டு மெம்பர். ஆமா, இந்த ராஜுன்னு ஒருத்தர் இருந்தார் பாருங்க, அவருக்கு ஜம்மு காஷ்மீர்ல இருந்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி போட்டாங்க. போடும்போது அதுக்கு அவர் தான் தலைவராக வராரு. எங்க பாரு இவங்களுடைய பசங்க எல்லாம், கார்த்திகனோட ஒரு பையன் ஐநா சபையில் இருக்கிறதா சொல்றாங்க, பெரிய போஸ்ட்ல இருக்கிறதா சொல்றாங்க. இந்த பெரிய தலைவர்களுடைய பசங்க எல்லாம் நேஷனல் லா இன்ஸ்டிடியூட் ஒன்று இருக்கு, லா அகாடமி பெங்களூர்ல, அங்கதான் போய் படிக்கிறாங்க. வாழ்க்கையை நல்லா அனுபவிச்சு. ஒருவேளை நீங்க அவங்க விசாரணைக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒத்து போயிருந்தீங்க. என்ன சொன்னாங்க, உங்களை அளவுல இருந்திருக்கலாம். உங்களுக்கு சிங்கப்பூர்லாம் அனுப்புறோம் நாங்க. அப்பவுமே உங்க பொண்ணுக்கு நாங்க லா காலேஜில் சீட்டு கூட வாங்கி கொடுத்துருன்னு ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியே வரும், உண்மையை சொல்றதுக்கு நான் வந்து சுத்தமான மனசோட இருக்கணும், அதனால அப்படி இருக்கணும். அதனால எல்லாம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இனப்பேரழிவு நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிச்சுன்னா நம்மளுடைய நம்ம சரியா நடக்கல அப்படின்றதுதான் நீங்க சொல்ல வரீங்க. ஆமா, விசாரணையும் சரியா நடக்கல, அது முறையா எதிர்க்கிறதுக்கு இந்த நாட்டுல நாதி இல்லாம போயிடுச்சு. இப்ப அந்த அப்புறம் இந்த வழக்கு போட்டதே ஒண்ணு சொல்லிடுறேன். இப்ப நான் என்ன பத்தி நீங்க நிறைய கேட்டுட்டீங்க. நான் வந்து போலீஸ்ல 76ல சேர்றேன். 97 செப்டம்பர்ல விஆர்எஸ் கொடுக்கறேன். என்னுடைய பெட்டிஷன் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கல. இருந்தாலும் நான் அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து 98 ஜனவரியில வரப்போகுது. நான் அதுக்குள்ள வெளியே வந்துடணும், வெளியே வந்து பத்திரிகையை மீட் பண்ணணும், தடா சட்டத்தின்படி கண்டெம்ட் பண்ணணும், நம்மளை பிடிச்சி ஜெயில போடட்டும், என்னாலும் பரவாயில்ல, எனக்கு 2 குழந்தைங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய கொலை நடந்திருக்கு, அது எப்படி இந்த நாட்டில் இதை எப்படி ஏத்துக்கிட்டாங்க, சகிச்சுக்கிட்டாங்க, உண்மை எப்படி வெளிவராம போகலாம், நம்ம பத்திரிகை பேட்டி கொடுத்துருன்னு சொல்லி 97 செப்டம்பர்ல வெளியே வந்துடுறேன். வந்து தமிழன் எக்ஸ்பிரஸ்க்கு பேட்டி கொடுக்குறேன். கவர் ஸ்டோரியா வருது. அது அட்டையில என் படம்லாம் போட்டு மிக பரபரப்பா வருது. டெல்லியில இருந்து சிபிஐ காரங்க வராங்க. வந்து தமிழன் எக்ஸ்பிரஸ் பத்திரம் போய் மிரட்டிட்டு, இனிமேல் அந்த செய்தி கொடுத்தா போடாதங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மேல ஒன்னும் நடவடிக்கை எடுக்கல. நல்லா அண்டர்லைன் பண்ணி சொல்றேன். அப்ப நான் இன்ஸ்பெக்டர் என்ன ரிலீவ் பண்ணல. 98 ஜனவரியில தென் சென்னைக்கு தேர்தலில் நிக்கிறேன் நான். அப்பவும் இன்ஸ்பெக்டர் ஒரு சிஐடி இன்ஸ்பெக்டர் வந்து கேக்குறாரு, என்னையா நீ ரிலீவ் ஆகல, அதுக்குள்ள தேர்தலில் நிக்கிற அப்படின்னா. ஆமா, நான் ரிலீவ் ஆகல, போடு சஸ்பெண்ட் பண்ணுங்க, என்ன வேட்பாளர் சஸ்பெண்ட் வந்து இன்ஸ்பெக்டர் இருக்காரு, ஒண்ணும் பண்ணல. 98 நான் தேர்தலில் நின்று ஜனவரியில. உங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பயந்தாங்க, எடுக்கிறாங்க, பயப்படுறாங்க. 95 மாம்பழத்தில் இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது எங்க அப்பா ஜெயின் கமிஷன் ஒரு இவருடைய பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு. பண்ணோன்னு சிபிஐ காரங்க என்ன தேடுறாங்க, மல்லிகையில இருந்து என்ன தேடுறாங்க, மைக்கில் என்ன கூப்பிடுறாங்க, சிபிஐல உடனே பேச சொல்றாங்கன்னு. அப்பெல்லாம் இப்ப மாதிரி செல்போன்லாம் கிடையாது. நான் ஒரு இடத்துல நின்று பேசுறேன். என்னமா சொல்லிட்டு உங்க அப்பா கிட்ட, நீ உங்க அப்பா பயம், எங்கடா மோகன்ராஜ் ரகசியத்தெல்லாம் சொல்லியிருக்க போறான்னு. இல்லப்பா, நான் வந்து எங்க அப்பா, நான் சண்டை நானா தான் போடுவேன், இதெல்லாம் எங்க அப்பா இன்வால்வ் பண்ண மாட்டேன், அவர் ஏதோ அறிக்கை கொடுத்துருக்காரு. அதனால எங்க அப்பா கொடுத்த அறிக்கையை பார்த்து என்ன பார்த்து பயந்தது சிபிஐ. சோ 98ல நான் வேலையை விட்டுட்டு போவேன். தடாவை எதிர்பார்க்கிறேன், தடா என் மேல போடியா, கேஸ் போடியா என் மேல, கண்டெம் பண்ணிட்டேன். ஏன்னா கோர்ட்ல கேஸ் பெண்டிங்ல இருக்கு. அப்போ விசாரணை சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனா என் மேல ஒரு நடவடிக்கை எடுக்கல. அப்புறம் 2006ல நான் ஒரு செஷன்ஸ் தடா கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டேன். பெட்டிஷன் போட்டோன்னே சிபிஐக்கு ரொம்ப எம்பராசிங்கா இருக்கு. சிபிஐ வக்கீல் வந்து ஜட்ஜி கிட்ட சொல்றாரு, நாங்க அந்த ஆளை அப்பவே கைது பண்ணிருக்கணும், கைது பண்ண மட்டும் அந்த ஆள் இஷ்டத்துக்கு ஆடுறான் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஜட்ஜி செல்வகுமார் என்ன கூப்பிடுறாரு, அது யார் அப்படியே ஆட்டம் போடுறாங்க அப்படின்ட்டு. நான் போனேன், நம்ம மேலுங்கன்னு பார்த்தா நீங்க தானாங்க அது அப்படின்னாரு. ரொம்ப ஆட்டம் போடுறீங்கன்னு சொல்றாங்கன்னாரு. ஆமா, உண்மை வெளியே வரணும் இல்லையா, எப்படினாலும் ஒரு நாள் உண்மை வெளியே வரணும்ல, அதனால நான் கொஞ்சம் கோவமா இருப்பேன் அப்படின்னு. சரி நீங்க போங்கன்ட்டாரு. பட் என்னோட மனுவை தள்ளுபடி பண்ணாரு. ஆனா ஜட்ஜி என்ன பாராட்டினார். ஐ சல்யூட் யூன்னு எழுதினாரு செஷன் ஜட்ஜி. இன்னும் இந்த விஷயத்துல விடாம போராடிட்டு இருக்கானு அப்படின்னு. அது ஒரு ஒண்ணு. அதுக்கப்புறம் அந்த இவரு வந்தாரு, நம்ம நரேந்திர மோடி துக்குளக் ஆண்டு விழாவுக்கு வந்தாரு. அன்னைக்கு நான் ஒரு பேனர் ஒண்ணு கட்டிக்கிட்டேன்,
இங்க தமிழ்நாட்டில் வந்து தேசிய விரோத இயக்கங்கள் ரொம்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இவங்களெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா சந்திராசாமியை ராஜீவ்காந்தி அலுவலகத்தில் உடனே கைது பண்ணணும்னு சொல்லி ஒரு பெரிய பேனர், ஜிப்பாவில் ஒரு பெரிய பேனர் எழுதி ஒரு மணி நேரம் நான் மவுண்ட் ரோட்ல நிக்கிறேன் அந்த கியூல, காமராஜர் ரங்கத்து வாசல்ல. எல்லா பத்திரிகையும் வந்து போட்டோ எடுத்தாங்க, என்கிட்ட அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க. ஒரு பத்திரிகையில அந்த செய்தி வரல. இந்த ராஜீவ்காந்தி ஆனா எப்படியோ அந்த ஆன்மா, அந்த ஆளோட ஆன்மா சுத்திக்கிட்டு இருக்கு போல இருக்கு. இப்போ அவங்க எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. இனிமேல் மிக விரைவில் இந்திரா காங்கிரஸ் இந்த வழக்குல அவங்களுக்கு தான் சம்பந்தம் இருக்கிறது எப்படியும் வெளியே வந்துடும். ஏன்னா இப்பெல்லாம் எல்லா ரகசியங்கள் விக்கி லீக்ஸ் அந்த லீக்ஸ் வந்துகிட்டு இருக்கு. கேபி ரகசியங்கள் மிக விரைவில் வெளியே வரும். நிறைய பேருடைய முகத்தில் இதுல வந்துட்டு உங்களுக்கு அந்த வழக்குல இருந்துட்டு இருந்தப்ப உங்களுடைய அதிகாரி வந்துட்டு, அதாவது அரசு கொடுத்த ஒரு நற்சான்றிதழ், இந்த வழக்குல சிறப்பாக வந்துட்டு செயல்பட்டீங்க அப்படின்னு கொடுத்த ஒரு சான்றிதழ் கொடுத்தப்ப அந்த சான்றிதழ் வந்து நீங்க ஒரு அவமானப்படுத்தி கிழித்து கசைக்கு எரிந்ததாக ஒரு கிழிக்கவில்லை. என்ன எதுக்காக நடந்தது அந்த விஷயத்தை சொல்லுங்க நீங்க. வழக்கு விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச அப்புறமா எல்லாரும் நல்ல வேலை பார்த்துட்டீங்க, மெரிட்டோரியஸ் சர்டிபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. கார்த்திகேயன் கையெழுத்து போட்டு எல்லாருக்கும் இந்தியன் எம்பசி, இந்தியன் அரசுடைய லட்சணையோட எல்லாருக்கும் ஒரு இது வருது, ஒரு சர்டிபிகேட் வருது. வந்த உடனே ஒரு 10 பேர் நாங்க ஒரு டேபிள சுத்தி இன்ஸ்பெக்டர்லாம் உட்காந்துட்டு இருக்கோம். வேலை வெட்டி இல்லாம, ஏன்னா வேலையை முடிச்சிட்டோம், பெரிய வேலையை முடிச்சிருக்கோங்கிற திருப்தியோட உட்காந்துருக்கோம். நாங்க என்ன மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம நிறைய பேர் விட்டுட்டோமேங்கிற ஒரு ஆதங்கத்தோட உட்காந்துருக்கோம். நான் எப்பவுமே திட்டிட்டு இருப்பேன், அவனை விட்டானுங்க அப்படின்னு. அப்போ ஒரு அசோக்குமார்ங்கிற அதிகாரி வந்து அந்த சர்டிபிகேட் எங்கிட்ட கொடுத்தாரு. என்ன சார் சர்டிபிகேட்? இல்லப்பா நீ நல்லா வேலை பார்த்திருக்கேன், அதனால கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு வேலை. அசோக்குமார் தான் வந்துட்டு சிபிஐனுடைய ஜாயின்ட் டைரக்டரா இருக்காரு. இப்ப சிபிஐல இருக்காரு. உடனே நான் அந்த சர்டிபிகேட் அப்படியே கசக்கி பக்கத்துல இந்த குப்பை தொட்டியில வீசிட்டேன். இவன் சர்டிபிகேட் கொடுத்து நான் வாங்க தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா உடனே அவரு இல்லாம தப்பு நீங்க பண்றீங்க, தேசிய முத்திரைக்காக மரியாதை கொடுக்கணும். அவரே அந்த குப்பை தொட்டி அதிகாரிகளுக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ இல்லையா, அது வேற விஷயம். அது அந்த தேசிய முத்திரைக்கு நீங்க கொடுக்கணுங்கிறது எடுத்து கொடுத்து அது என்ன நான் கசங்கின மாதிரி எங்க வீட்டுல எங்கிட்ட வச்சிருக்கேன். அது இன்னொரு போராட்டத்தையும் சொல்லிடுறேன். நான் இவரு கார்த்திகேயன் தமிழ் புத்தகம் வெளியிட்டார், சிட்டி சென்டர்ல தமிழ் பதிப்புல வெளியிட்டார். வெளியிடும் போது நான் போயிருக்காங்க கூட்டத்தில் போய் நீதிபதி கற்பக விநாயகம் வந்து அந்த புத்தகம் வெளியிட போறேன். அதாவது இந்த செஷன் ஜட்ஜி எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து கொஞ்ச நாள் இந்த நிகழ்ச்சி நடக்குது. நான் ஒன்னும் போயிருக்கேன். ரகோத்தமன் வந்திருக்கு. இப்போ மர்ம மெழுகும் நேரம் கருணாநிதியை விசாரிக்க விடவில்லை, வைகோபால்சாமி விசாரிக்க விடவில்லை, மார்க்கந்தேந்திர விசாரிக்க விடவில்லை, எம் கே நாராயண சீடியை கொடுக்கல. அது இதுல 20 வருஷம் கழிச்சு ஒரு புத்தகம் எழுதி காசு சம்பாதிக்க பாத்துட்டு இருக்காரு. அந்த ரகோத்தமன் அன்னைக்கு அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாரு. வந்து என்னப்பா இதெல்லாம் ஒரு கார்த்திகேயன் வந்து வெளியிடுற அந்த புத்தகத்துல விசாரணை பொறுப்பு அதிகாரி அந்த ரகோத்தமன் உட்கார்ந்து இருக்காரு, வந்திருக்காரு. இவர் டேனியல்னு ஒரு அவர் டிஎம்கே, அடிப்படையில் டிஎம்கே, அவர் தான் அந்த கேஸ்ல லீகல் அட்வைசரா இருந்தவர் ராஜீவ்காந்தி. அவரும் வந்திருக்காரு. நண்பர்கள் சில பேர் வந்திருந்தாங்க. என் நண்பர்கள்லாம் மோகன் ராஜ்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவன் பிடிவாதமா இருப்பான், வெளியெல்லாம் போக மாட்டான் அப்படின்னு. அப்புறம் ரகோத்தமன் வந்து என்னப்பா பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்திருக்கேன். பெரிய ஆளுங்களா? ஏன் ஒரு கொலை கேஸ் சொல்றாங்க. ஆமா, இல்ல தகராறு பண்ணாதங்க, மிகப்பெரிய பெரிய மனுஷன். அவன் புக்கு திருட்டு புக்கு எழுதி நான் சார் வேணா எழுந்து போங்க, மரியாதை கேட்டு போவோம் அப்படிங்கிற. அப்புறம் எழுதி போயிட்டாரு. அப்புறம் டேனியல் வந்தாரு. டேனியல் கிட்ட அதே சொன்னா அவரும் போயிட்டாரு. சரி அவன் ஏதாவது பண்ணிட்டு போறான் அப்படின்னு. நீதியரசர் கற்பக நாயகம் வந்தாரு. வந்த உடனே நான் எழுப்பி நின்னேன். ஒரு அப்போ எழுத்தாளர் சுஜாதா இருந்தாரு, நடிகர் சிவகுமார் இருந்தாரு, கார்த்திகேயன், கற்பக நாயகம், ஒரு 4-5 பேர் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் உட்காந்துருந்தாங்க. நான் உடனே எழும்பி ஒரு பெரிய கும்பிடு போட்டுட்டு, ஐயா நீதியரசர் அவர்களே, இந்த வழக்கு விசாரணை இன்னும் முடியவில்லை, எம்டிஎம்ஏ என்று இன்னும் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது. அதுக்குள்ள நான் விசாரணை பண்ணிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன், சத்தியமே விஜயதேன்னு ஒரு புக்கு எழுதி ஊரை ஏமாத்திட்டு இருக்காரு இவரு. இந்த புத்தகத்தை வெளியிட்டீங்கன்னா தடா சட்டப்படி நீங்களும் குற்றம் செய்தவர் ஆவீர்கள். ஏன்னா வழக்கு இன்கேமரால தான் நடந்துகிட்டு இருக்கு. தயவுசெய்து நீங்க இந்த புத்தகத்தை வெளியிட்டு தேச விரோத செயலை செய்யாதீர்கள். நேரடியா எழுந்து சொல்றேன். அந்த ஆளு புக்கு ஒன்னு எழுதியிருக்காரு, ட்ரைம்ப் ஆஃப் ட்ரூத்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல நான் ஒரு முக்கியமான போலீஸ் அதிகாரி, நானும் அந்த புலன் விசாரணையில பங்கெடுத்துக்கிட்டு இருக்கேன். என் பேரை போடக்குள்ள துப்பு இல்ல அந்த ஆளுக்கு, அவர் புக் எழுதியிருக்கிறான் அப்படின்னு உடனே அந்த கார்த்திகனோட வந்திருக்க கமாண்டர்ஸ் எல்லாம் வந்து சார் போதும் சார் ஐ மேட் மை பாயிண்ட். எல்லா பத்திரிகைக்காரங்களும் பேட்டி எடுத்தாங்க, போட்டோ எடுத்தாங்க. உடனே பெரிய ஹிலாரி கிளின்டன் மாதிரி என்ன போட்டோ எடுத்தாங்க. அன்னைக்கு நான் இறங்கி ஒரு பயிலும் போட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நான் பாட்டில் வந்துட்டேன். அந்த செய்தி நான் கரெக்டா பண்ண செய்தி வெளியே வரவே இல்லை. ஆனா என்னைக்கா ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நடிகர் சிவகுமார் கேளுங்க, ஆடி போயிட்டாரு. என்னடா திடீர்னு கூட்டத்தில இருந்து சந்திரலாவை கேளுங்க, கார்த்திகேயன் கேளுங்க, கற்பகநாயகத்தையும் கேளுங்க, நான் எழுப்பி பேசுறேன். உண்மை. என்னால முடிந்த அளவுக்கு நான் எவ்வளவு போராடி பார்த்துட்டேன். இன்னும் போராடுறதுக்கு ஏன் அப்படி ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்கு? இந்த கார்த்திகேயன் புத்தகத்தை போய் எதிர்க்கிறீங்க, இந்த விசாரணை எது இருக்குது, இந்த பக்கம் இந்த சுப்பிரமணிய சந்திரசாமி வந்து விசாரிக்கப்படல, நீங்க எல்லாம் இப்படி வந்து மோசமா கொண்டுட்டு போயிட்டு சான்றிதழ் எனக்கு எதிராக சொல்லிட்டு கசிக கூடையில போற இந்த போக்கு வந்து ஏன் வந்து இருக்கு? என்ன, நான் வந்து ஒரு தேசபக்தன். சரி, இந்த நாட்டுக்காக சர்வபரி தியாகம் செஞ்சவர் எங்க அப்பா. ரொம்ப நேர்மையானவர், யார் அடிச்சு சொல்ல முடியும். நான் கூட நான் இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது சாதாரண இன்ஸ்பெக்டரா இருந்தேன். ராஜீவ்காந்தி கொலைக்கு அப்புறமா மாமூல் இன்ஸ்பெக்டரா இருந்தேன்னு வச்சுக்கிடுங்க. அண்டர்லைன் பண்ண விரும்ப சாதாரண இன்ஸ்பெக்டரா இருந்தேன். இதுக்கு காரணம் இந்த கேஸ் தான். போராடணும், வலிமையா போராடணும்னா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டேன்.
நான் ஒரு தேசபக்தன், நான் பாக்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே கர்நாடகாக்காரன் தண்ணி விட மாட்டேங்கிறான், கேரளாக்காரன் தண்ணி விட மாட்டேங்கிறான், ஆந்திராக்காரன் தண்ணி விட மாட்டேங்கிறான். எல்லாம் சேர்ந்து ஒரு பிரிவினைக்கு உரிய எல்லா அம்சங்களும் இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. தட்டி கேட்கறதுக்கு நாதியே கிடையாது இல்லையா? சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு சொல்றான், அத்வானி பீரியட்ல கர்நாடகா தண்ணி விடியா 203 டிஎம்சியை விடுன்னு சொல்லி சொல்றேன். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு போடுது. நான் ஒன்னு அத்வானிக்கு தந்தி அடிச்சேன், 2 கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணேன், சஸ்பெண்ட் பண்ணேன். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை நிறைவேற்று, அப்பதான் நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மரியாதை இருக்கும். அதனால சஸ்பெண்ட் பண்ணியா கர்நாடகா ராணுவத்தை வச்சு தண்ணி விடு, 3 நாள் கொளுத்திட்டு போறான். ஆனா மரியாதைக்குன்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு, அந்த மரியாதையை காப்பாற்றணும். இல்லன்னா நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு யாரும் மதிக்க மாட்டாங்க. ஒரு தந்தி அடிச்சேன். அப்படிப்பட்ட தேசபக்தனா. ஏன்னா என் மனசுல பிரிவினவாதம் வளர்ந்துடக்கூடாது. இலங்கையில நடந்த மாதிரி மிகப்பெரிய இனப்பேரழிவு இங்க நம்ம பாட்டு பேசிட்டு போயிடலாம், தமிழ்நாடு தனியா வந்துருங்க. ஆனா மிகப்பெரிய பேரழிவு தான் நடக்கும். இப்போ காலம் ரொம்ப மாறி போச்சு. அந்த மாதிரி ஒரு வந்துடக்கூடாது, அதுக்கான வேலைகள்லாம் சிபிஐ நீங்களே உருவாக்குறீங்கன்ற கோபம் உங்களுக்கு இருக்கு. எனக்கு பிரிவினைக்குரிய விதைகளை இப்போ அப்படித்தான் நடக்குது. இப்போ இன்னைக்கு சிபிஐ காரணம் தான். இலங்கையில இவ்வளவு பேரழிவு நடக்கும்போது இன்னும் நாங்க அவனை வெண் சாமரை வீசுறோம் சொன்னா என்ன அர்த்தம்? எத்தனை நாள் தான் தமிழன் சுகரனை கட்டி போயிருக்கான்? ஒரு நாள் கிளம்பிட்டானா என்ன வருது? ஒரு நாள் கிளம்பிட்டானா இப்ப இங்க இருக்க வட இந்தியர்கள்லாம் தாக்கப்படுவார்கள், இந்தியா பிரிவினைக்குரிய வழி வகுத்தப்படும். அதெல்லாம் காப்பாற்றணும்னா உடனடியா சந்திராசாமியை கைது பண்ணணும். அவர் எங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சுப்பிரமணிய சாமியை கைது பண்ணி நல்லா லாடம் கட்டி விசாரிக்கணும். கேபியை கொண்டு சொல்லணும். கேபியை கொண்டலன்னா இந்தியா இலங்கை மேல படையெடுத்து கேபியை கொண்டு வந்து விசாரிக்கணும். அந்த விசாரணை ஒழுங்கா நடத்தலன்னா எத்தனை லோக்பால் சட்டம் போட்டாலும் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது, எது வந்தாலும் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது. ஏன்னா இது மிகப்பெரிய கோளாறு. இப்ப இருக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற அனைத்து அநியாயங்களுக்கும் இந்த ராஜீவ்காந்தி கொலையை முழுமையா விசாரிக்காம விட்டதுதான் காரணங்கிறது. இப்ப இந்த நிலையில உங்களுடைய போக்கு விசாரிக்கப்படாம இருக்குது, முழுசும் விசாரிக்கல, சரியா விசாரிக்கல. பல்நோக்கு புலன் விசாரணை குழு, பல்முனை நோக்கு புலன் விசாரணை குழு போட்டது அப்படியே இருக்கு. அதுல சம்பந்தப்பட்ட கொலை விசாரணை நடந்து நாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதா சொல்லி அந்த வழக்கை முடிச்சிட்ட நேரத்துல சொன்ன மாதிரி கார்த்திகேயன் அவர்கள் அந்த புத்தகம் போடுறப்ப நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. இந்த விசாரணை ஒண்ணு நிலுவையில இருக்கு, பல்முனை நோக்கு புலன் விசாரணை குழுன்னு இருக்கு, இதுக்கு மத்தியில் இப்படி மாதிரி போறது இன் கேமரால மாதிரி நடந்த விசாரணையை பத்தி நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு சொல்றீங்க. இப்படி விசாரிக்கப்படாதவே ஒரு தரப்பு ஒண்ணு அப்படியே இருக்கு. இந்த நேரத்துல இந்த 3 பேர் கொலை வழக்கு, 3 பேருக்கு மரண தண்டனைன்றதெல்லாம் இருக்காதுன்னு நீங்க இப்ப பேச்சுவாக்குல சொன்னீங்க. எப்படி நீங்க நம்புறீங்க? அதை எப்படி போட முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க? காரணங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? போட்டா ஒருவேளை உண்மை வெளியே வந்துடலாம். தூக்குல வெளியே தூக்கு போட்டுட்டீங்கன்னா இது சும்மா. இப்ப நீங்க இவ்வளவு நாள் அந்த மனு பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் பெண்டிங் யாராவது தகராறு பண்ணிட்டு இருந்தாங்களா? நீங்க உடனே அப்துல் குரு மாதிரி தான் அப்துல் குரு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப கூட தேவைப்பட்டா பிஜேபி காரன் என்னைக்கு தேவைப்படுதோ அன்னைக்கு கேட்பான். அது சிதம்பரம் காவி தீவிரவாதம் வளர்ந்து விடுச்சு அப்படி சொல்லுவார் அவரு ஏதாவது ஒரு காரணத்துக்கு. உடனே இவன் அப்துல் குரு நீ தூக்கில போட மாட்டேன்பா. அது அரசியலா தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இதுவும் அரசியலா தான். ஒருவேளை இந்த 3 பேரையும் ஏன்னா இதுல முழுமையா இன்வால்வ் ஆகி கைது விஷயங்கள் இது இருக்கிறப்ப போட முடியாதுன்னு சொன்னீங்க. போட முடியாது இல்ல, நீங்க டெக்னிக்கலாவோ தியரிட்டிக்கலாவோ சட்டப்படியோ போடலாமா போட முடியாதாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா மனிதாபினமா அவனுக்கு பயம். இவ்வளவு தவறுகளுக்கும் இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு துணை போயிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் இந்த 3 பேர் தூக்கில போட்டா தேவையில்லாம நம்ம நாய் அடிப்பான பிஎஸ் அமைப்பான கொடுத்துட்டா நாங்க அதுக்கப்புறம் நாங்க இப்ப எப்படி பிரியங்கா காந்தி நளினியை பார்த்து சந்திச்சாங்க, சோனியா காந்தி அன்னை மனப்பான்மையோட நளினியை மன்னிச்சுட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி கடைசியில மன்னிக்கிற மாதிரி தூக்குல போட்டாங்கன்னா இவங்க மாட்டிப்பாங்க. யாராவது ஒருத்தன் இந்த விஷயத்தை விக்கி லீக்ஸ்ல இருந்தோ ஏதோ லீக்ஸ்ல இருந்து யார் யாரெல்லாம் இந்த வழக்குக்கு பின்புலத்துல கொத்ராச்சியோ சோனியா காந்தியோ இல்ல யாரு இல்ல அர்ஜுன் சிங்கோ சுப்பிரமணிய சாமியோ யாரு இருந்தாங்கிறது வெளிப்படுத்துவாங்க. அப்ப இவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. அதனால அந்த பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், திசை திருப்பதுக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இந்த நீங்க அரசியலும் இப்ப இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சமீபத்தில் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் இலங்கைக்கு எதிராக பொருளாதார தடையை கொண்டு வரணும், இந்திய அரசு அதுக்கான வலியுறுத்தலை செய்யணும், சர்வதேச அளவில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும், விசாரணைக்கு அந்த அரசை சிங்கள தேசத்தை உட்படுத்த வேண்டும் என்ற மாதிரி அந்த கருத்து சொல்லியிருந்தப்ப கோத்தபய ராஜபக்ச ஒரு பேட்டியில சொல்றாரு, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, உங்க நாட்டு மீனவர்கள் எங்க பக்கத்துக்குள்ள வராம இருந்தாவே அது ஒரு பெரிய நல்ல காரியம்ன்ற மாதிரி சொல்ற ஒரு அறிவுரை அது. இதை நீங்க இந்த போக்கு ஒரு உன்னுடைய தமிழ்நாடு உனக்கு உண்டான ஒரு இதுன்னு இருக்குது, உங்களுக்கு உண்டான ஒரு கௌரவம் இருக்கு, உன்னுடைய சட்டமன்றம் அது, உங்களுடைய சட்டமன்றத்தை பத்தி இன்னொரு நாட்டுக்காரன் நீங்க அந்த வேலை எல்லாம் பாக்காதீங்க, அங்க போட்ட ஒரு தீர்மானத்தின் மீது பேச வெளியில இருந்து பேசினா நீங்க விமர்சனம் தெரிவிக்க. நான் சொல்றேன். என்ன நினைக்கிறீங்க? பிரபாகரன் கொல்லப்பட்டுறாரு,
கொல்லப்பட்டவொடனே பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க மஹிந்த ராஜபக்சேவை, நீங்க ஏன் அவரை உயிரோடு பிடிக்க, பல கேள்விகள் கேட்கறாங்க, நீங்க ஏன் உயிரோடு பிடிக்கலன்னு கேட்கறாங்க. தினத்தந்தியில வந்து நான் படிச்சேன். அதை தினத்தந்தியில வந்து எடிட் எல்லாம் பண்ணி போட மாட்டாங்க, என்ன நடக்குதோ அதை அப்படியே போட்டுருவாங்க. அப்போ மஹிந்த ராஜபக்சே சொல்றான், நாங்க உயிரோட பிடிச்சிருப்போம், ஆனா இந்தியாவுக்கு ரொம்ப சங்கடமா இருந்திருக்கும். பிரபாகரன் உயிரோட பிடிச்சா இந்தியாவுக்கு ஏன் சங்கடமாக போகுது? இந்தியா சந்தோஷம் தானே படணும். ராஜீவ்காந்தியை கொண்ட மாபாவியை உயிரோட பிடிச்சா நம்ம தூக்கில போட்டு கல்லால் எரிஞ்சு கொண்டு சந்தோஷம் தானே படணும். சொல்ற மாதிரி அந்த மாபாவின்னு சொல்லிக்கிற அவரை பிடிச்சிங்கன்னாக்கா சந்தோஷப்படணும். சந்தோஷம் தான் பட்டுக்கணும் நம்ம இந்திய தேசம். ஆனா அவன் சொல்றான் நமிட்டு சிரிப்போட, நீங்க அந்த தினத்தந்தி வாங்கி பாருங்க, நமிட்டு சிரிப்போடு சொல்றான். உங்க குடிமை கையில மாட்டின்னு இருக்குதுடா, அதனாலதான் அவன் சொல்லி நான் கொண்டுட்டேன் அப்படிங்கிறான். அது ஒண்ணு. இப்ப இந்த அம்மா இப்படி சொல்லுது இல்ல, நான் ஒரு வழக்கு போட்டேன் ஜனவரி மாசம், நாகப்பட்டினத்து பக்கத்துல நிறைய பேர் சுட்டு கொண்டுட்டாங்கன்னு சொல்லி 550 பொதுநல வழக்கு போட்டேன். ஒரு வழக்கு போட்டேன், சிபிஐ விசாரணை வேணும், 550 கொலைகள் நடந்திருக்கு, 550 பேர் நடந்திருக்கு, கொலை நடந்திருக்கு. என்னையா அவன் பாட்டுல கடலுக்குள்ள போறான், யாரு கொண்டானே தெரியல, அவன் சுட்டானா இல்ல இவனுங்களை பங்காளி சண்டைக்குள்ள சுட்டு கொண்டுட்டானுங்களா இல்ல வேற எதுக்காக இந்த கொலை நடக்குதா, கடத்துறாங்களா, என்ன உண்மையே தெரியல. உண்மையே தெரியும்னா முழுமையா விசாரணை நடத்தணும்னு சொல்லி ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டு நோட்டீஸ் ஆர்டர் பண்ணாங்க. அந்த நோட்டீஸ் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கப்புறமா அந்த வேர்ல்டு கப்ல தோத்தாங்க பாருங்க, இலங்கை நம்ம தோக்கும்போது 4 மீனவர்களை கொண்டாங்க. இப்ப எல்லாம் என்ன பண்றாங்கன்னா புடிச்சிட்டு போயிடுறான், இல்லன்னா நிர்வாணமாய் சுடுறது கிடையாது. ஏன்னா இந்த சட்டத்துக்கு பயப்படுறான். நீங்க சர்வதேசத்துக்கு எல்லாம் போக வேண்டியதே கிடையாதுங்க. நம்ம இப்ப கேட்கணும், நம்ம எதிர்க்கட்சி தலைவர்களோ சிஎம் ஜெயலலிதாவோ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை வச்சு இந்த 550 கொலையும் விசாரி, இதுக்கு எவ்வளவு பண செலவு தான் நான் தரேன், எவ்வளவு ஆள்பலம் வேணுமோ நான் தரேன் அப்படின்னு அமிச்சிங்கனாலே மஹிந்த ராஜபக்சே நம்ம கொலை கேஸ்ல உள்ள போட்டுடலாம். இந்த வெறும் ஒரு பெட்டிஷனுக்கே இலங்கைக்காரன் பயந்து போய் உட்காந்துருக்காங்க, சுட மாட்டேங்கிறான். இப்போ அதை கூட முன்னெடுத்து நடத்தாம நீங்க பாட்டுல பொருளாதார தடை விதிக்கணும், அதை கிரியேட்டிவா ஏதாவது செய்யுங்க. கோத்தபய ராஜபக்சே அதான், நீ என்னமா நீ பெருசா பேசிட்டு இருக்க, எல்லாம் எங்க உங்க சிண்டு, உங்க பெரிய சிண்டு எல்லாம் எங்கிட்ட இருக்கு, இந்த மாதிரி எங்களை பத்தி எல்லாம் நக்கல் தான். எவ்வளவு வேணா கவலைப்படுத்துவோம், இல்லங்க இல்லன்னா அவ்வளவு பேர் சாகும்போது கிரீட் வரணும்னு ஆசைப்படுவானாங்க, அவன் ஆசைப்படுவானா இல்ல நம்ம பயந்து தான் போவோமா? நம்ம இந்தியா வந்து இலங்கையை மதிக்கிறதே கிடையாது. சாரி, இலங்கை வந்து இந்தியாவனா சோனியா காந்தியும் சிதம்பரமும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி தேசபக்தர்கள் அண்ணா சாரை மாதிரி தேசபக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நாள் வெளியே வருவான், நாங்க வரும்போது அன்னைக்கு இலங்கைக்குரிய படத்தை இன்னைக்கு அவங்க பெண்ண பேரொழிக்கு எப்படி இந்த ராஜீவ்காந்தி கொலைக்கு இங்க சம்பந்தப்பட்டிருந்தவங்க தண்டனை அனுபவிப்பாங்களோ அங்கேயும் அவங்களும் அனுபவிப்பாங்க. கண்டிப்பா அனுபவம். ஒரே ஒரு கருத்தையும் முன்னுங்க, இதையும் பதிவு பண்ணிடணும். இந்திரா காந்தி கொலையில தக்கர் கமிஷன் விசாரிச்சாரு. விசாரிக்கும் போது ஆர்கே தவான் சொல்லி, ஏன்னா இந்த அனுபவிக்கிறவங்க எல்லாம் அனுபவிச்சுட்டே இருக்காங்கிறதுக்கு நான் அழுத்தி சொல்றதுக்காக இது ஒரு காரணம். ஆர்கே தவான் வந்து தக்கர் விசாரணை போது சொல்றாரு, என்னெல்லாம் விசாரிக்காதையா, நான் வாயை திறந்தேன்னா ஒரு பெரிய குடும்பத்து மானமே கப்பல் ஏறணும் அப்படிங்கிறார். எந்த குடும்பத்து மானையா கப்பல் ஏறும், அதான் விசாரிக்காதான்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன திருப்பி திருப்பி கேட்கற நீ அப்படிங்கிறார் ஆர்கே தவான். உடனே தக்கர் கமிஷன், நீங்க ஆர்கே தவானை விசாரிக்கணும், இந்திரா காந்தி கொலையில அவர் மேல டவுட் இருக்கு எனக்கு, ஏன்னா அவர் தான் அந்த சீக்கியர்கள் பாதுகாவலர் மாத்துறது போறதெல்லாம் அவர் தான் தலையிட்டு, அவர் தான் பர்சனல் செக்ரட்டரி, அவரை விசாரிக்கல. அப்புறம் ஒரு நாம்கே வாசி, இப்ப எப்படி ஜெயின் கமிஷன் எம்டிஎம்ஏ மங்களம் பாடிக்கிட்டு இருக்கோம், ஜெயின் கமிஷன் அவர் பாட்டு விசாரிச்சிட்டாரு, அவர் புலம்பி தீர்த்துட்டாரு. இந்த வழக்கு கால தாமதப்படுவதில் இந்திரா காங்கிரஸ் கால நான் தான் மிகவும் வருத்தப்படுகிறேன், பேப்பர்ல பேட்டி எல்லாம் கொடுத்தாரு. அரசாங்கம் கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாரு, கேட்கிற டாக்குமெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு. சிதம்பரம் ஒரு மனுஷனான ரெக்கார்ட் பண்றாரு. 91 ஒன்னு பார்லிமெண்ட்ல பேசுறான், இங்க இப்ப பேச மாட்டேங்கிறான், என்ன மனுஷனான்னு கேட்கிறாரு. அந்த ஜெயின் கமிஷன் அறிக்கையை நம்ம மங்களம் மாட்டிட்டான், அதே மாதிரி தக்கர் கமிஷன் அறிக்கையை மங்களம் மாட்டிட்டாங்க. ஆனால் அந்த ஆர்கே தவன் இப்ப தொண்டு களமா இருப்பார் நினைக்கிறேன். திடீர்னு 2 வருஷம் முன்னாடி சொன்னாரு, நான் என்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுதி போகிறேன். ஒன்னு அவர் கூப்பிட்டு செக்ரட்டரியா மாத்திட்டான். அவர் சொல்லிடுவாரு, இந்திரா காந்தி ரகசியம் வெளியே வந்துருமோ. அதே மாதிரிதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எல்லா அநியாயத்துக்கும் ஒரு முடிவு வருங்கிறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா பாப்போம். இந்த நாடு சுபிட்சமா இருக்கும். ஜெய்ஹிந்த். வேற ஏதாவது கேக்குறீங்களா சார்? இல்ல, உங்களுடைய இந்த நேரத்திலயும் வந்துட்டு நீங்க நிறைய போராட்டங்கள்ல வந்து கலந்துட்டு இருக்கீங்க. அண்ணா ஹசாரே அவனுடைய அந்த ரொம்ப முக்கியமான விஷயத்துல இன்னும் ஒரு கருத்தையும் பத்தி சொல்லிருக்கேன், இது எடிட் பண்ணாம தயவுசெய்து. 2009 தேர்தல்ல அப்பதான் இந்த சுவிஸ் பேங்க் சமாச்சாரம் எல்லாம் வெளியே வருது. நாங்க 3 மாசம் ஒரு உண்ணாவிரதம் வேற இருந்தோம். தேர்தல் நடக்கும்போது நான் வந்து என்னுடைய பேங்க் பேலன்ஸ், என்னுடைய வங்கி இருப்பு 1977 கோடி அப்படின்னு அபிடேவிட், ஃபால்ஸ் அபிடேவிட் தான், பொய் அபிடேவிட் தான் போடுறேன். ஏப்ரல் 21 நாமினேஷன் ஃபைல் பண்றேன். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு படி அந்த என்னோட அபிடேவிட் டீடைல்ஸ், என்னோட சொத்து மதிப்பு, என் மேல இருக்க கேஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கணும். 22 வரல. மே 11 நாமினேஷன் எல்லாம் முடிஞ்ச அப்புறமா கேன்வாசிங் எல்லாம் முடிஞ்ச அப்புறமா டெல்லியில இருந்து பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுக்கிறாங்க. சார், நீங்க தான் மிகப்பெரிய பணக்காரர் இந்தியாவிலே. நான் தான் ரெக்கார்டு படி நான் தான் எங்க சார் பணம் வச்சிருக்கேன், சுவிஸ் பேங்க்ல இருக்குப்பா, ஒருவேளை ரேடு பண்ணி எடுத்தீங்கன்னா என் பேர்லயும் அங்க பணம் இருக்கும். தயாநிதி மாறனும் சோனியா காந்தியும் ஃபைல் பண்ணிருக்க அபிடேவிட் உண்மையா இருந்ததுன்னா நான் பண்ணிருக்க அபிடேவிட் உண்மைதான்.
அவங்க எல்லாம் ஃபைல் பண்ணது பொய்னா நான் ஃபைல் பண்ணதும் பொய் தான் அப்படின்னு சொல்லி நான் பேட்டி கொடுத்தேன். இந்துஸ்தான் டைம்ஸ்ல கேட்ச் மீ இஃப் யூ கேன் சேஸ் ரிசர்ச் கேண்டிடேட்னு போட்டான். 3 வருஷம் ஆச்சு. நான் 1977 கோடி என் கணக்குல இருக்குன்னு சொல்லி இன்னும் இந்த கேடு கட்ட இன்கம் டாக்ஸ் மம்முட்டி இன்னும் சினிமாக்காரங்களை பிடிச்சிட்டு இன்கம் டாக்ஸ் என்ன வந்து ஏன் பிடிக்கல. ஏன் நான் தைரியமா போடுறேன்னா வெளியே என்ன பிடிக்க மாட்டானுங்க. என்ன எங்க தொட்டாலும் ராஜீவ்காந்தி கேஸ் வெளியே பபுள் அடிச்சு வெளியே வந்துடும். அதனால நான் 1977 கோடின்னு சொல்லி போட்டாலும் போட மாட்டான். நான் சட்டவிரோதமா தடா சட்டத்துக்கு எதிராக இன்ஸ்பெக்டரா இருந்துகிட்டே பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்தாலும் போட மாட்டான். வேட்பாளர் போட்டாலும் போட மாட்டான். நரேந்திர மோடி மீட்டிங்ல பேனர் கட்டிக்கிட்டு போடாதங்க ஒரு செய்தியை போடாங்க ஒரு செய்தியை போடாங்க. அதே மாதிரி அன்னைக்கு நான் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் அரெஸ்ட் ஆகும் போதும் ஏசி எல்லாருமே சொல்றாரு, இல்லங்க அவர் சும்மா உட்காந்துருக்காரு, அவர் அரெஸ்ட் பண்ணுங்க சொல்றாங்க. மாலை முரசில் மாத்திரம் போட்டாங்க, அவர் தகராறு பண்ணாரு போனாரு அப்படின்ட்டு. ஏன்னா இருந்தார் இருந்தாலுங்க என்ன சார் இவ்வளவு உணர்வு. ஏன்னா தமிழன் செத்துக்கிட்டு இருக்கான், அவன் தலைவிதி, அவனை போய் கிண்டலு, அவன் ரத்தத்தை குத்தி கிளற மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த கிரிக்கெட் ஆடினது. என்னால இன்ன வரைக்கும் அது ஜீரணிச்சுக்க முடியல. அதனால எனக்கு கிரிக்கெட் ஸ்டேடியத்து மேல கேஸ் எல்லாம் போட்டு அவனை இன்னைக்கு எப்படியும் அவ்வளவு பெரிய ஸ்டேடியத்துக்கு 50,000 தான் வாடகை தெரியுமா உங்களுக்கு? வருஷத்துக்கு 312 கிரவுண்டுக்கு 50,000 தான் வாடகை. அதனால போராட்டங்கள் பல வகையில் தொடர்ந்துகிட்டு இருக்கு. விரைவில் அண்ணா ஆசாரிய வழியில் நாங்கள் எல்லாம் வெற்றி பெறுவோம். இந்த நாடு சுபீட்சமாக இருக்கு என்று நம்பிக்கை, மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது எனக்கு. உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில நேரம் ஒதுக்கி குமுதம் இணையதள நேயர்களுக்காக பல்வேறு ரகசியங்களை இந்த நேர்காணல் மூலமாக முன்வைத்தமைக்காக வேண்டிய நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம்.